सीतापते राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ணானுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் துருவ சரித்திரம் அப்படின்னு ஒரு அருமையான சரித்திரம். அந்த துருவ சரித்திரத்தில் பார்த்தா தபஸ் பண்ணுறார். துருவன் என்ன பண்ணுறாருன்னா தபஸ் பண்ணுறார். யாருடைய ஒரு குருநாதருடைய தூண்டுதல்னால, யார் நாரதருடைய தூண்டுதல்னால தபஸ் பண்ணுறார். அந்த கதையை கொஞ்சம் முன்ன பின்ன அலசி ஆராய்ச்சி பாருங்கள், உங்களுக்கே நிறைய விஷயம் புரியும். அன்றைக்கி துரத்தனா யார்? சுருச்சியானவள் துரத்தனா. அந்நியஸ்திரீ கர்ப்ப சம்பிரதம் நான் ஆருருக்ஷந்தம். இது நீ குழந்த, நீ அப்பா மடிமால் யாரத்துக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்ட்டான். என்ன வத்ச துபதே திருஷ்ணியம் பவான் ஆரோடு மர்ஹதி அப்படின்னு. ஏண்டி எப்படி சொல்கிற பாவி அப்படின்னா, அவள் சொல்கிறா, என் வயிற்றில் நீ பிறக்கல அப்படின்றான். என்ன கிரகீதோ மயாயத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜன். அப்போ யார் வயிற்றில் பிறந்தேன்? அந்நிய ஸ்திரீ கர்ப்ப சம்பதனை. அவளும் உத்தானபாதனுடைய பொண்டாட்டி தானே. அப்போ அவள் வயிற்றில் பிறந்தா அவளுக்கு தானே முதல் உரிமை. சொல்லப்போனால் மூத்த பொண்டாட்டி அவள் தான். அதனால் அவள் வயிற்றில் பிறந்ததுனால அப்பா மடிமலை யாருக்கு தகுதி இல்லைன்னு சொன்னான். யாரே? சுருச்சி. பாலோ அசி என்ன கிரகீதோ மயா ஏத்தம் உக்ஷாப மித்ரபாத்மஜா. நீ குழந்தை, உனக்கு தெரில, விஷயம் தெரில. பாலோசி வதன் ஆத்மானம் அந்நிய ஸ்திரீ கர்ப்பசம்பிரதம் நூனம் வேத பவான் எஸ்ய துர்லபே அர்த்தே மனோரதா. அதனால் உன் ஆசைலாம் பழிக்காது. அப்பா மடிமாலை யாரணும், நான் ராஜ சுகத்தெல்லாம் அனுபவிக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ராஜா விட்டு புள்ள, அதெல்லாம் நடக்காது. நீ வேலைக்காரி புள்ள தான். ஓடும் இடஸ்பதிர்மாம். வேலைக்காரியாக கூட ஏற்றுக்கலையாம். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தள்ளி வச்சிட்டாங்க. யாரை? சுனிதி புள்ள துரோணியம். அப்போ என்ன பண்ணான்னா, இதெல்லாம் பிரச்சனை தீரன்னா யாரை போய் தீர்க்குது? ராஜாவே தலை குஞ்சு நிறுறான். ராஜாவே உத்தமம் நாரருக்ஷந்தம் துருவம் ராஜாபியானந்ததா. துருவனை பார்த்து சந்தோஷம் அடையலையாம், தலை கொஞ்சம் நின்றாராம். இப்போ அதாவது எதுக்காகனா சுருச்சிக்கு பயந்துன்னு. சுருச்சி ரெண்டாவது சக்கலத்தியவோ, ரெண்டாவது பொண்டாட்டி. அவள் புள்ள உத்தமன் மடியில் வச்சு கொஞ்சறான். யார்? உத்தானபாதன். மூத்த மனைவி சுனித்தினுடைய புள்ள துருவன் வந்தால் ஏற்றிக்க மறுக்கிறான், தலை கொஞ்சம் நிற்கிறான். உத்தானபாதன் ஏற்றிக்கல. ஏன்னா சுருச்சிக்கு பயந்து, ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பயந்து. அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் அப்பா மடி மேலே யாருக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, என் பிள்ளைக்கு தான் தகுதி, என் பிள்ளை தான் ஏறுவான் அப்பா மடி மேலே. உனக்குலாம் நீ இன்னொருத்தர் வயத்தில் பிறந்தவன் நீ, அதனால் தகுதி கிடையாது அப்படின்னு துரத்தி விட்டான். இங்கெல்லாம் வரக்கூடாதுன்ட்டான். அதாவது இது எப்படி இது பாரு, அது அநியாயம்தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், சபையில் எல்லாருக்கும் தெரியும். சுனிதிக்கு தான் மொத்த உரிமை இருக்குது. ரெண்டாவது பொண்டாட்டி அவள் தான், அவள் மூத்த மனைவி, அவளுக்கு தான் எல்லா உரிமை இருக்குது. அவள் புள்ளைய தள்ளி விட்டுட்டான். இவ புள்ளைய தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறான் அப்பா மடி மேலே. அவன் தான் ராஜா சந்த உரியம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? துருவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? எல்லாம் ராஜா பக்கம், சுருச்சி பக்கம். சுருச்சி ராஜாவுக்கு பிரியமானவள் சுருச்சி பேச மாரினா சீட்டு கேசிடுவா. எல்லாருடைய பதவியும் போயிடும். அங்கே இருக்கிறவங்க அமைச்சர், மந்திரி யார் இருந்தாலும் சரி, அங்கே காவலாளி யார் இருந்தாலும் சுனிதி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாது, துருவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாது.
அப்போ சபையை சுற்றி ஒரு பார்வை பார்க்குறாரு. பார்த்தா அப்போ அந்த யாருமே சப்போர்ட் இல்லை. அப்போ தன் அழுகையை நிறுத்திட்டு உதட துடிக்க அம்மாண்ட வரான். ஆனால் ஒரு விஷயம் நல்லா பாரு, அவள் ஒன்று சொன்னாவோ, அந்த வார்த்தை சொன்னான், அதுதான் மனசில் அந்த குழந்தைக்கு தச்சு போச்சு. நீ இன்னொருத்தி வயிற்றில் பிறந்தவன் மட்டும் சொல்லலை, உனக்கு ஏறத்து உரிமை இல்லைன்னு அது மட்டும் சொல்ல, அது மட்டும் மனசை தைக்கல. நீ பகவானை போய் ஆராதனை பண்ணி என் வயிற்றில் போகிற அப்புறமா தான் நீ உத்தம மாதிரி அப்பா சிம்மாசனத்தில் ஏறத்துக்கு தகுதி விடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அவள் சொல்கிறா, அது மாதிரி சொல்கிறா. அவள் பாருங்கள், தபசா ஆராத்திய புருஷம் தசைவ அனுக்கிரகேனமே கர்ப்பேத்வம் சாதயாத்மானம் எதிர்ச்சசே நிருபாசனம். அப்பாவுடைய ஆசனத்தில் உட்காருனா நீ மறுபடியும் போய் பகவானை ஆராதித்து மறுபிறப்பே வானான்னு கேட்க வேண்டியிருக்க, இவன் மடியில் பிறக்கணும். அப்போ பாருங்கள், அப்போ தெய்வ நம்பிக்கை அந்த காலத்தில் கெட்ட எண்ணம் படித்த சுருச்சி கூட இருக்குது பாருங்கள். பகவானை ஆராதித்தா பலன் கொடுக்காம போகாது. என்னது அது தபசு காலம், தபசுனால ஆராதிச்சு. எல்லாத்துக்கும் தபசு வேணும். அதுதான் இங்கே சொல்கிற தபஸா ஆராத்தியன்னு சொல்கிறா. பகவானை தபசுனால் போய் ஆராதனை பண்ணு, அவன் சந்தோஷம் அடைவான். பகவான் சந்தோஷம் அடைஞ்சா என்ன வரவனுன்னு கேட்பார். கேட்டான் பகவான் வரணுன்னா அவனுக்கு கேட்டால் நீ என்ன சொல்லணும்? டைரெக்டாக அப்பா மடி மேலே ஏறணுன்னு கேட்கக்கூடாது, என் வயிற்றில் பிறக்கணும்னு கேட்கணும். என் வயிற்றில் பிறந்தன்னா அதுக்கப்புறமா நீ அப்பா மடி மேலே ஏறதுக்கு தகுதி விடுவேன், உத்தமம் போல் அப்பா மடி மேலே ஏறதுக்கு தகுதி விடுவேன், சிம்மாசனத்துலேயும் உனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்கலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட உடனே அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு நெஞ்சு குத்துற மாதிரி இருக்குது. அப்படின்னா சொல்கிறாவோ, இந்த தடவை செத்து போயிடு, அடுத்த பிறவியில் வந்து என் வயிற்றில் போகிற அப்படின்னு சொல்கிறான். அதுதான் ஈட்டி குத்துற மாதிரி ஆகி போயிச்சான் குழந்தைக்கு. 5 வயசு பையன் துருவனுக்கு வெறுன்னு அம்மா வயிற்றில் போகிறான். அந்த உண்மையிலே ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியல நிறைய பேருக்கு. என்னமோ அவள் எப்படி சொல்கிற சக்களத்தி என்ன மாதிரி எனக்கு இல்லாத உரிமை. யாருமே உரிமை உள்ளவங்க ஒரு சொத்துக்கோ இதுக்கோ பார்த்தா அண்ணன் தம்பியில் சண்டைன்னா உடனே என்ன பண்ண பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் லேடிஸ்லாம் கோபம் பயங்கரமாக வரும். பயங்கரமாக வந்து என்ன பண்ண சண்டைக்கு வரிஞ்சு கட்டின்னு போயிடுவாங்க. ஆனால் இவ சாத்வி, வாஸ்தவமானவள், ரொம்ப சாத்விகமானவள். அதனால் சுனிதி அம்மா என்ன சொல்கிறான்னா, அவள் சொன்னால் சொல்லியும் போகிறா, புரியுதா? ஆனால் அவள் சொன்னா பாரு ஒன்று, அதில் சாரமான விஷயம். அதோக்ஷஜனை பகவானே ஆராதிக்க சொன்னா இல்லையா, தபசா ஆராத்திய புருஷம் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதை பிடிச்சிக்கோ. அதே சமயத்தில் பழி வாங்குகிற உணர்ச்சியை விட்டுடு. மா அமங்கலம் மம்ஸ்தா, மா அமங்கலம் தாத பரேஷு மம்ஸ்தா புங்தே ஜனோ எத்து பரதுக்கதஸ்தத். பிறருக்கு தீங்கு விளைவிக்கிறவங்க அதை பண்ண அவங்க அனுபவிச்சு போகிறாங்க. நீயா அதை வந்து அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அந்த எண்ணமே கூடாது, மனசில் கூட நினைக்கக்கூடாது பிறருக்கு தீங்கு நினைக்கணும்னு. எப்படி ஒரு தாய்காரி எப்படி சொல்லிக் கொடுக்குறா பாரு பிள்ளைக்கு, இதுதான் சொல்லிக் கொடுக்கணும் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு. அது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ண வரிஞ்சு கட்டி நீ என்னமா என் பிள்ளைய சொல்லலாம்னு சொல்லிட்டு உடனே சண்டைக்கு போகிறோம் இல்லையா, அது கூடாது. அப்போ சொல்கிறா அவன், நம்ம தாழ்ந்தவங்களாகவே போய்டுவோமா? அந்த பணிஞ்சு போகிற புத்தி வரணுங்க. நல்லா புரிஞ்சுங்க, பகவானிடத்தில் வரவங்க பணிஞ்சு போகிற புத்தி வரணும். இப்போ மல்லு கட்டி போய் சண்டை போடலாம், 4 ஜனங்களை 10 ஜனங்களை பொது ஜனங்களை கூட்டும் போய் நான் மூத்த மனைவி எனக்கு ஏன் போல் ராஜ்யம் கொடுக்காம இருக்குன்னு ராஜாக்கள் போய் சண்டை போடலாம், இவர் நீதி வழங்குறாரு, இது போல் ஏதாவது ஒரு கரெக்டாக பண்ணலாம் இல்லையா? ஜனங்கள் கேட்டால் பதில் சொல்ல, நம்ம ஜனங்களுக்காக தானே ராஜா, மக்கள் குறையில தான் மகேசம் குறையில போய் கேட்கலாம்ல. அப்படி அவ்வளோ அவ்வளோ வினயம் உள்ளவளாக இருக்கிறாளாம், அவ்வளோ பணி உள்ளவளாக இருக்கிறான். எல்லாம் தெய்வ சங்கல்பம். அவள் தான் வந்து கட்சி கட்டின்னு ஆடுறான்னா, லபலபன்னு கத்துறான்னா, என் வயிற்றில் போகிற நீ இல்லை இங்கே நிற்காத ஓடு அப்படின்னு துரத்துறான்னா, அவளை மாதிரி நம்மளும் பேசக்கூடாது. நாம் சாத்விகமானவங்க, நாம் வினயம் வேணும். பகவானை நம்புகிறவங்களுக்கு, பகவத் பக்தர்களுக்கு வினயம் வேணும். அதுதான் இந்த சுனிதி அம்மா சொல்கிறா. அப்பா நீ என்ன பண்ணுற, அவள் சொன்னதை தப்பாக எடுத்துக்காத, அது மனசில் கூட வச்சுக்காத. அவங்கள
அவளுக்கு கெடுதலை மனசால் கூட நினைக்காது. அவள் சொன்னா இல்லை அது சொன்னா அதுதான் நானும் செய்கிறேன், பகவானை தான் ஆராதனைக்கிறேன். என் தலையெழுத்து எல்லாமே வந்து என்னென்னா நாம் பண்ண பாவம்ப்பா, நம்ம பண்ண கர்மா. அந்த கர்ம வினைப்படி நம்ம அனுபவித்து தான் தீர்க்கணும். அந்த கர்ம வினைப்படி நடக்குது. அதனால் அந்த துன்பத்தை அனுபவிக்கணும். இதுக்கு காரணம் வந்து உன் சித்தி சுருச்சியோ இல்லை உத்தான பாதனோ இல்லை உத்தமனோ கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கும். என் கர்ம வினை, நான் பண்ண பாவம், எத்தனை சதிபதிகளை நான் பிரிச்சனோ தெரில, அந்த பாவத்தை நான் அனுபவிக்கிறேன். ஆனால் என் வயிற்றில் பிறந்த நீ, என் பாலை குடித்து வளர்ந்த நீ, உன்னே வந்து இந்த துன்பம் பாதிக்குது, இந்த தரித்திரம் பாதிக்குது. புரியுதா? உனக்கு உரிமையான இடம், ஆனால் உனக்கு உரிமையான இடம், உனக்கு வர வேண்டிய சொத்து தான், உனக்கு வர வேண்டியது தான், உன்னுடைய ஆசனம் தான். ஆனால் அதுவே உனக்கு அனுபவிக்க முடியாத பண்ணுதுன்னா அதுதான் நம்ம கர்ம வினை. ஆனால் நீ என்ன பாவத்தை பண்ண அப்படின்னா உன்னை சொல்ல மாட்டேன். நீ 5 வயசு பையன் பாவம் தான் தெரியும், புண்ணியம் தானே தெரியும். என் பாவம் தான் வந்து உன்னை பாதிச்சிச்சு. என் துர்பாக்கியம் என் பால் குடிச்சு வந்ததுலாம் என் வயிற்றில் பிறந்ததுனால அந்த துர்பாக்கியனால உனக்கும் கிடைச்சிச்சுப்பா. அதனால் நான் பண்ண பாவம் தான்ப்பா, என் குழந்தையான உன்னையும் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைலாம் சுரிச்சம்மா சொல்கிறா. அவள் சொல்கிறா, ஸ்தன்யேட விருத்தஸ்ச விளஜ்ஜதேயாம் பாரியேடு வா ஓடும் இடஸ்பதிர்மாம். என்னை வேலைக்காரியாக கூட ஏற்றுக்கலன்னா என் பாலை குடிச்சு வாழ்ந்ததுனால உன்னையும் பிள்ளைய ஏற்றுக்கல. அதான் சொல்கிறார், சத்தியம் சுருச்சியா அபிஹிதம் பவான்மே. சுருச்சியம்மா சொன்னது கரெக்டு தான்ப்பா. அந்நிய ஸ்திரீ இன்னொருத்தி வயிற்றில் பிறந்தேன். ஆமாம்ப்பா, நான் துர்பாக்கியசாலி வயிற்றில் பிறந்தேன். அவள் வயிற்றில் பிறந்த உத்தமன் பாக்கியசாலி. அவள் வந்து சத்பாக்கியசாலி. அவள் புண்ணியம் பண்ணவோ, ராஜாவுக்கு பிரியமுள்ளவளாக இருக்கிறா, ராணியாக இருக்கிறா. நான் புண்ணியம் இல்லாதவோ, நான் பாவம் பண்ணவோ. அதனால தான் என் வயிற்றில் நீ பிறக்கலை. அதனால தான் ராஜா கூட என்னை வேலைக்காரியாக ஏற்றுக்கிறதுக்கு வெக்கப்படுறாரு. விலஜ்ஜது மாம், லஜ்ஜன்னா வெக்கம். என்னை வேலைக்காரியாக ஏற்றுக்கிறதுக்கு கூட வெக்கப்படுறாரு அவர். அப்படின்னா நான் எந்தளவுக்கு துர்பாக்கியசாலி, நான் எந்தளவுக்கு பாவம் பண்ணவ, பாக்கியம் இல்லாதவ சொல்கிறா. சுருச்சியம்மா சொல்கிறா, சுனிதியம்மா சொல்கிறா. ஒரு நிமிஷம் நம்ம யோசிப்போம். நம்ம அனுபவிக்கிற துன்பங்களுக்கெல்லாம் வந்து காரணம் யாருன்னா நாம தாங்க, நம்ம பண்ண பாவம் தான். அந்த புரிஞ்சிக்கிற தன்மை இருந்தால் நம்ம மல்லு கட்டின்னு சண்டைக்கு போக மாட்டோம். இன்னொருத்தருக்கால என்னம்மா என்ன பேசலாம், என்னம்மா எனக்கு உரிமையான சொத்து, எனக்கு உரிமையான பொருள், எனக்கு அது எப்படியும் அனுபவிக்க விடாமல் அவங்க தடுக்கலாம் அப்படின்ட்டு மல்லு கட்டின்னு போவோம். அப்படின்னா நம்ம மேலும் கர்மாக்களை சேர்த்துக்கிறோம், மேலும் பாவங்களை செய்கிறோம். இது தாங்க புத்தி இல்லாதவங்களுக்கும் புத்தி உள்ளவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். சுருச்சி மாதிரி புத்தி இல்லாதவங்களாக இருக்கக்கூடாது, கத்தக்கூடாது. சுனிதி மாதிரி இது புத்தி உள்ளவங்களாக பொறுமையாக யோசிக்கணும். நம்ம பண்ண பாவம் அதுதான் இங்கே சொல்கிற. தீர்க்கம் ஸ்வசந்தி விரஜனசிய பாரம் அவசியதான் பாலகமம். இதுக்கு வந்து இந்த துன்பத்துக்கு முடிவு காண முடியலையா அவளால். ஆனால் அவள் யோசிக்கிறா. அவள் என்ன சொல்கிறான்னா, அமங்கலம் தாத குழந்தாய், அமங்கலத்தை வந்து பிறருக்கு நினைக்காத. பரேஷு மம்ஸ்தா புங்தே ஜனோ எத் பரதுக்க தஸ்தத்து. பிறருக்கு துக்கம் விளைவிக்கிறாங்க, அது போல அவங்க அனுபவிச்சு அவங்க அனுபவிக்கிறாங்க, நம்மளுக்கு தேவையில்லை. அதை பற்றி நம்ம சிந்திக்கவே வேணாம். ஆனால் சுருச்சியானமா சொன்னது சத்தியம். என்னென்னா இன்னொருத்தர் வயிற்றில் பிறந்தேன், அதாவது துர்பாக்கியசாலி வயிற்றில் பிறந்திருக்கேன். என்னென்னா துர்பகாய உதரே கிரகீதா சொல்கிறா. யார்? சுனிதி அம்மா சொல்கிறா. துர்பாக்கியசாலி பண்ணாம்மா எத்தனை சதிபதிகளை நான் பிரச்சனை தெரில, அந்த பாவத்தை பண்ணியிருக்கணும் தெரில. அதனால் துர்பகாய பாக்கியம் பண்ணலை. நான் அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணல, பாக்கியம் பண்ணல, பாக்கியம் இல்லாதவ. என்னுடைய பாவத்தினால அந்த துர்பாக்கியமானது உன்னையே வந்து பாதிச்சிச்சு, என் வயிற்றில் சுமக்கப்பட்டதுனால துருவா அப்படின்னு சொல்கிறா. அதுதான் இங்கே சொல்கிறேன், துர்பகாயா உதரே கிரகீத. அது மட்டும் இல்லை, என் பாலை குடிச்சு வாழ்ந்தியப்பா. ஸ்தன்யேன விருத்தஸ்ச விளஜ்ஜதே யாம் பாரியேடு வா ஓடும் இடஸ்பதிர்மாம். என் பாலை குடிச்சு வாழ்ந்ததுனால என்ன தான் வேலைக்காரியாக கூட ஏற்றுக்க மாட்டேன்றாரு, வெக்கப்படுறாருன்னா உன்னை என் வயிற்றில் பிறந்ததுனால உன்னை ஏற்றுக்க மாட்டுறாரு, என் பால் குடிச்சு வந்ததுனால உன்னை ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்பது. ஆனால் இதுக்கு ஒரு ஒன்று புரிஞ்சுக்கோ. கர்மா வந்து சரிப்பா, நீ பண்ண பாவமோ நான் பண்ண பாவமோ
இன்றைக்கி நம்ம வேலைக்காரியாக கூட சேர்த்துக்க மாட்டாங்க, வேலைக்காரியாக கூட நம்மளை ராஜாவும் சேர்த்துக்க மாட்டாரு, சுரிச்சமாக சேர்த்துக்க மாட்டாங்க, நம்மளை ஒதுக்கப்பட்டிருக்கோம். இது கர்ம வினை. ஓகே இருக்கட்டும். நம்ம ஏதோ துர்பாக்கியசாலி, ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கோம். ஓகே இருக்கட்டும். ஆனால் இந்த பாவத்தை அழிக்க முடியுமான்னா அழிக்க முடியும். யாராலாம்? பகவான் ஒருத்தன். அவன் சொன்னா பத்தியா, அதோக்ஷஜ தபசா ஆராத்திய புருஷம். சூப்பரான வார்த்தை, அதை பிடிச்சிக்கோ. பகவானை போய் தபஸ் பண்ணி பகவானை போய் ஆராதனை பண்ணு. ஒரே அதான் சொல்ல, ஆராதைய அதோக்ஷஜ பாதபத்மம் எதிர்ச்சசை அத்தியாசனோ உத்தமோயதா. இதுதான் சொல்கிறான். அந்த பகவானுடைய திருவடி கமலங்களை கெட்டியாக பிடிச்சிக்கோ. பாதபத்மம், அந்த திருவடி கமலங்களை கெட்டியாக பிடிச்சிக்கோ. அவனை தவிர இனிமேல் நம்மளுக்கு வேறு கதி கிடையாது. எல்லாம் கைவிட்டாச்சு. கணவன் ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். நான் எங்கே போகிறது? மக்கள்லாம் ராஜா பக்கம், சுருச்சி எல்லாம் சுருச்சி பக்கம்தான் மக்கள்லாம். எல்லாம் காவலர், அமைச்சர், மந்திரி எல்லாம் லொட்டு லொசுக்கு எல்லாமே சதுரங்க சேனைலாம் பார்க்க. நான் ஒருத்தர் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம்? 5 வயசு பையனை வச்சு நான் என்னத்தை காப்பாற்றிடுவேன்? நான் என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு இதுதான், ஹரிபாத சேவை தான். அவனை பிடிச்சிக்கின்னா அவன் கைவிடவே மாட்டான். பகவானை பிடிச்சிக்கும். நீ அவனை நம்புற, இவனை நம்புற, அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன், இதெல்லாம் வேணாம். தூக்கி போடு எல்லாத்தையும். அவனுடைய பாத சேவையை பிடிச்சிக்கும் அப்படின்னு அம்மா சொல்லி அப்புறம் அம்மா, அதாவது இப்போல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு மகாத்மாவை பிடிச்சிக்கோ. அதுவும் நம்ம ஒரு குருநாதர்னால் அந்த குருநாதர் சக்தி உள்ள ஒரு குருநாதராக இருக்கணும். அந்த குரு தர்சனம் மாத்திரத்தினாலே உன்னுடைய எல்லா துன்பங்களும் நீங்கணும். எந்த குருநாதரை பார்த்தா உன் மனசு கொந்தளிப்பெல்லாம் அடங்கி போதும், மனசில் சாந்தி ஏற்படுத்தும், அவரை தர்சனம் மாத்திரத்தினாலே அவர் தான் உனக்கு உண்மையான குருன்னு தெரிஞ்சுக்கும். நல்லா புரிஞ்சுங்க, மனசில் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறத. எந்த மகாத்மா தர்சனம் மாத்திரத்தினாலே நாம் என்னென்ன கவலைகள்லையோ போயிருப்பாங்க, குறைகளை சொல்கிறதுக்கு, கஷ்டங்களை சொல்கிறதுக்கு. ஆனால் அந்த மகாத்மா பார்த்த உடனே எந்த கஷ்டத்தையும் சொல்லணும்னு தோணேதான். அது கொந்தளிப்பெல்லாம் அடங்கிடும். அங்கே விகதஜ்வர அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த கொந்தளிப்பெல்லாம் அடங்கிடும். அந்த மகாத்மா பார்த்த உடனே மனசு அடங்கிடும், சாந்தி உண்டாயிடும். அவங்களுடைய சாநித்தியம் மாத்திரத்தினாலே அந்த வைப்ரேஷன், அவர்கள் தான் நமக்கு குருன்னு தெரிஞ்சுக்கும். அந்த மகாத்மா இடத்துல போய் சில பேர் கேட்குறாங்க, அப்படியும் சில பேர் கேட்குறாங்க, நோய்களால் வாதப்பட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணணுமா, இருதயத்தில் அடைப்பு இருக்குது, அது சரி பண்ணணும். ஒன்றும் இல்லை, அவர் சொல்கிற மந்திரத்தை சொல்கிறார். அந்த மந்திரத்தை அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, அடைப்பெல்லாம் சரியாக போச்சு, நீ வீட்டுக்கு நல்லா வரலாம், நல்லா மூச்சு வர, நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு, அதெல்லாம் எந்த சர்ஜரியும் பண்ண வேணாம், எதுவும் பண்ண, ஆப்ரேஷன்லாம் கிடையாது, நல்லா இருக்கார், சரியாக போயிடுச்சு அவருக்கு, அது ஒரு மிராக்கிள் அப்படின்றாங்க. அந்த மகாத்மா சொன்ன அவருடைய நாமம், அவர் சொல்கிற அவர் சொல்லிக் கொடுத்த அந்த நாமத்தை சொன்னதுனால சரியாக போயிடும் அப்படின்னு அந்த மகாத்மாக்களை போன மாத்திரத்தினாலே அது சரியாக போகுது. இன்னொருத்தருக்கு வர இருந்த ஆபத்து, பெரிய ஆபத்து, கண்டத்துலேருந்து அந்த நாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலே, அந்த குருநாதரை ஸ்மரிச்சுண்டு அந்த நாமத்தை சொன்ன அந்த ஆபத்து விலகி போச்சு. நோய்கள், தீர்க்க முடியாத நோய், ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அதிகமாக செலவாகும், லட்சக்கணக்கில் செலவாகணும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் க்யூர் ஆகிருக்கு. எதனால் போகிறோம்? அப்போ மகாத்மாவிடத்துலனா பிரச்சனைகளை தீர்க்க தான் போகிறோம். பிரச்சனைகளை சொல்கிறது தப்பு இல்லை. அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் தங்களுடைய தபஸை கொடுப்பாங்க. அப்போ தர்ஷனா தேவ சாதவகா, மகான்களை தர்ஷனம் மாத்திரத்தினாலே அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கிடுவாங்க. அவர்கள் சொல்கிற மந்திரத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, அந்த மந்திரத்தை நீ பிடிச்சிக்கிட்டேன்னா, எதுவுமே ஒரு குரு மூலமாக வரக்கூடிய வித்தை தான் ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும், பவராக இருக்கும். அதுதான் இந்த அம்மா சொல்கிறா. அதனால் அந்த குருநாதர் என்ன பண்ணுறாரு? உடனே அவங்களுடைய கஷ்டங்களெல்லாம் போய்க்கிறார். அவங்களுக்கு ஜுரம், நோய் நொடி, குடும்பத்தில் கவலை, பிரச்சனைகள் எல்லாமே அந்த மகாத்மா தரிசனம் பண்ணி
அவர் சொல்கிற நான் வந்து எல்லாமே சரியாக போகுது, பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகுது. எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நம்ம கேட்டிருப்போம். எவ்வளோ பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். அந்த மகாத்மாக்களை போனேன், அவர் சொன்ன அந்த மந்திரம் வந்து நான் கேட்டேன். மந்திரம் கூட இல்லை, சில பேர் நான் அவரை பார்த்துட்டு வந்ததுலேருந்து என் வாழ்க்கையே மாறி போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மகாத்மாவை பார்த்துட்டு வந்ததுலேருந்து என் வாழ்க்கையே மாறி போச்சு, எனக்கு பிரச்சனைலாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா இல்லையா? எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் உண்மை, அவங்களுடைய நம்பிக்கை. இப்போ நம்ம போய் பார்க்கும்போது, அதே மகாத்மா நம்ம போய் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தா நம்ம எதுவும் நடக்கலையே அப்படின்னா, அதான் சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு நடந்திருக்கு, உனக்கு நடக்கலைன்றதுனால அவங்களுக்கு நடக்கலைன்னு அர்த்தமாயிடுமா? அப்படி கிடையாது. அவங்க எந்த ஆதங்கத்தோடு போய் இந்த மகாத்மா தான் ஒரே கதி அப்படின்ட்டு பிடிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு நடக்கும். 10 மகாத்மா பார்த்தேன், 11ஆவது இவரையும் பார்க்குறேன், சரி ஏதோ நடக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா ஒன்றும் நடக்கலை அப்படின்றாங்க. அது கிடையாது. நீ 10 மகாத்மா பார்க்காத, சக்தியுள்ள குருவாகிய, நல்லா புரிஞ்சுங்க, தபசக்தி உள்ள குருவாகிய, சிறந்த தபசக்தி உள்ள குருவாகிய, நான் நல்லா புரிஞ்சுங்க. அங்கே போனால் உன் மனசெல்லாம் அடங்கிடணும், கொந்தளிப்பு பொட்டிப்பாம்பு மாதிரி அடங்கிடணும். அங்கே போனால் மனசு சாந்தி கிடைக்கும். உங்களுக்கு தெரியும் அந்த வைப்ரேஷன். இந்த மகாத்மாக்கள் அந்த சக்தி இருந்தால், அந்த மகாத்மாவை உறுதியாக, அவர் தான் குரு, உறுதியாக பிடிச்சிங்க. அங்கே நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நடக்கும். சொன்னால் நம்புவீங்களா? நடக்கும். நீங்கள் பயங்கரமாக சாதனைகள்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மகாத்மா தரிசனம் பண்ண மாற்றதுனாலே ஈஸியாக சுலபமாக பிரச்சனை தீரும். குருவை ஆசிரியவங்களுக்கு ஈஸி. நிறைய சாதனைகள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த மகாத்மா சொல்லக்கூடிய நாமத்தை தொடர்ந்து சொல்லணும். நாம் அவர் என்ன உபாயம் சொல்கிறாரோ, பாகவதம் படி, இந்த கட்டத்தை படி, ராமாயணம் படி, இந்த கட்டத்தை படின்னு சில பேர் சொல்லுவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க மகாத்மாக்கள். அதை படிச்சுட்டா உன் பிரச்சனை தீரும். அதுதான் இங்கே வந்து சுனிதி அம்மா சொல்கிறா, பகவானை பிடிச்சிக்கோ, அதை தவிர இதுக்கு பிரமாணம் இருக்கா அப்படின்னா பிரமாணங்களை காட்டுறான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளோ பேர் மகாத்மா இடத்துல போகிறாங்க, சில பக்தர்கள் அந்த மகாத்மா உறுதியாக பிடிச்சிக்கிறாங்க, பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து போகுதுன்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி இங்கே சுனிதி அம்மா சொல்கிறா, பகவானை பிடிச்சிக்கோ. அப்படி யாருக்குன்னா பிரச்சனை தீர்ந்துக்குதா பகவானை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா, அதுக்கு உதாரணம் சொல்கிறான். அப்போ எங்கேயும் போவானா, உங்கள் அப்பாவுக்கு அப்பா இருக்கார் இல்லையா, தாத்தா மனு பிரஜாபதி, அவரே வந்து 71 சதுர்யுகங்களுக்கு அதிபதியாக மனு ஆட்சி, ஒரு மன்வந்திர ஆட்சி 71 சதுர்யுகங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக அந்த மன்வந்திர ஆதிபத்தியத்தை அடைந்திருக்கிறார். யாருன்னா பகவானை ஆராதிச்சு, பகவானத்தில் பக்தி பண்ணி, நிறைய தட்சணைகள் கொடுத்து யாகம் பண்ணி, அந்த யாகத்தினால பகவான் சந்தோஷம் அடையணும். நீ பண்ணுற தவத்தினால, நீ பண்ணுற யாகத்தினால எது இருந்தாலும் பக்தி வேணும். நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் சரி, பாராயணம் பண்ணாலும் சரி, பகவான் சந்தோஷம் அடையிறதுக்கு நீ பண்ணிட்டேன்னா அதுக்கு பிறகு பகவான் பார்த்துப்பான். அப்போது அவன் என்ன சொல்கிறான்னா, பிரமாணம் இருக்கா, பகவானை ஆராதிச்சு யாருன்னா கரையேறி இருக்காங்க, பிரமாணம் இருக்கான்னா பகவானுக்கு சேமம் அடைஞ்சிருக்காங்கோ அப்படின்ட்டு சுனிதி அம்மா பிரமாணம் சொல்கிறான். மனு பிரஜாபதி உங்கள் தாத்தா இருக்காரே, அவர் வந்து மன்வந்திரங்களுக்கு அதிபதி பதவி எப்படி அடைஞ்சார் நினைக்கிறேன்? சும்மா தபஸ் பண்ண அப்படிலாம் கிடையாது. பகவானை போய் அவ்வளோ ஆராதனை பண்ணாராம், நிறைய தட்சணைகள் கொடுத்து யாகங்கள் பண்ணோடனே மன்வந்திர பதவி அடைஞ்சாராம். அவர் அந்த மன்வந்திர ஆதிபத்தியத்தை அடைந்தார், தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி உங்கள் தாத்தாவுக்கு ஒரு அப்பா இருக்கார், யார்? பிரம்மதேவர். அவர் எதனால் அடைஞ்சார்ன்ற பாரமேஷ்டி பதவினா, அதுக்கு முன்னாடி நிறைய தபஸ் பண்ணாராம். தபஸுனால அந்த பாரமேஷ்டி பதவி பிரம்ம பட்டத்தை அடைஞ்சாராம். யார் சொல்கிறது? சுனிதி அம்மா சொல்கிறா பிள்ளைக்கு. அதனால் பிரமாணங்கள் நிறைய இருக்குப்பா. பகவானை ஆராதனை பண்ணவங்க ஒருத்தர் கெட்டு போனது கிடையாது. அதனால் அதையே நீயே ஃபாலோ பண்ணு. அதுதான் இங்கே சொல்கிறாரு. அஜோ அத்தியதிஷ்டத்து கலு பாரமேஷ்டியம் பதம் ஜிதாத்ம சுவாசனா அபிவந்தியம் ததா மனுர்வோ பகவான் பிதாமகோ யமேகமத்யா புரு தக்ஷணீர் மகைஹி. அப்போ நிறைய தட்சணைகள் கொடுத்து யாகங்கள் பண்ணதுனால மனு பிரஜாபதி மன்வந்திராதிபத்தியத்தை அடைஞ்சார். நிறைய தவம் பண்ணதுனால
மூச்சு அடக்கி தவம் பண்ணதுனால பிரம்மதேவர் பிரம்ம பட்டத்தை அடைந்தார். புரிஞ்சுக்கோ. அதனால் பிரமாணங்கள் இருக்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்களா, எங்களுக்கு வந்தது இந்த குருநாதரத்தில் போனேன், அந்த மகாத்மா தரிசனம் பண்ணேன், எங்களுக்கு பிரச்சனைலாம் தீர்ந்து போச்சு. அப்போது அந்த ஒரே குருநாதராக உறுதியாக பிடிச்சிக்கிறவங்களுக்கு நடக்கும், பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் அவர் சொல்கிறதையும் கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி ஒரே தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கும் நடக்கும். நீ பாராயணம் பண்ணுறியா, பாராயணம் பண்ண, நாமா சொல்கிறியா, நாமா சொல், கண்டிப்பாக நடக்கும். 10 இடத்துல மாறக்கூடாது. எல்லாம் வசதி தான், எல்லாம் மனசை மயக்கும். இந்த மகாத்மாவோட அந்த மகாத்மா வசதி, அந்த மகாத்மா சக்தி உள்ள உனக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு விஷயத்தில் அந்த விஷயத்துலேயே நின்றுணும். அந்த மகாத்மா இடத்துல போனால் பிரச்சனை தீரும். அப்போ பகவானை உறுதியாக பிடிச்சிட்டு நீ ஆராதனை பண்ணனா அந்த பகவான் மூலமாகவே உனக்கு எல்லாமே கிடைக்கும். இங்கே என்ன சொல்கிறா, பகவானை பிடின்னு தான் சொல்கிறான். யார்? சுனிதியம்மா. நல்லா புரிஞ்சுங்க. பகவானை பிடிச்சாலே பகவான் குரு அனுப்புவார். இங்கே குருவை தேடி போக சொல்ல சுனிதியம்மா. நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் சித்தி சொன்னா இல்லையா, என்ன சொன்னா, தபசா ஆராத்திய புருஷம் அப்படின்னு சொன்னா இல்லையா. ஆமாம், கரெக்டு. தபசுனால ஆராதிச்சிருக்காரு உங்கள் தாத்தாவுக்கு அப்பா. அந்த தபசு பண்ணதுனால தான் பாரமேஷ்டி பதவி அடைஞ்சார். யார்? பிரம்மதேவர். அதே மாதிரி பகவானை ஆராதித்து தான், பகவானை சந்தோஷப்படுத்தி தான் யாகங்கள் பண்ணார். யாகமோ தேவமோ ஆனால் தான் பகவான் சந்தோஷம் அடையணும், அதான் நோக்கம். அதை பண்ணார் அது மனு பிரஜாபதி. அதனால் மன்வந்தர்களுக்கு அதிபதியாக ஆனார். அதனால் பிரமாணங்கள் இருக்குப்பா பகவான் ஆராதனை பண்ணால். அதனால் பகவானுவே பிடிச்சிக்கோ. ஆராதைய அதோக்ஷஜ பாதபத்மம் எதிர்ச்சசே அத்தியாசன உத்தமோயதா, இதுதான் சொல்கிறார். ஆனால் நம்மளோட உயர்ந்த பதவியில் இருக்காளே சுருச்சியம்மா, நம்மளை ஏழ்மையாக அப்படி தள்ளிட்டாலே, ஒதுக்கிட்டாலே அப்படின்னு பொறாமப்படாத. விமத்சரஸ்தம் அப்படின்றா. ஆதிஷ்ட தத்தாத விமத்சரஸ்தம் உக்தம் சமாத்ராவி எதவியலிக்கும். கள்ளம் கபடம் இல்லாமல் அவள் சொல்கிறா இல்லையா, அவன் தான் சொல்கிறது நான் பகவானை ஆராதனிக்கணும்னு, நான் பகவானை ஆராதிக்க மாட்டேன் அப்படின்னு கோவப்படாத. அவள் உயர்ந்த இடத்துல இருக்கான்னு அவளை பார்த்து, சுருச்சியை பார்த்து, உத்தமனை பார்த்து பொறாமப்படாத. உனக்கு என்ன பகவான் கொடுத்தானோ அதில் இரு. ஆனால் உனக்கும் நல்ல நிலை கிடைக்கும். பகவானை நம்பு, கண்டிப்பாக நம்மளையும் உயர்ந்த நிலைக்கு பகவான் கொண்டு வருவான் அப்படின்னு நம்பு. அந்த பொறாமையை விட்டுடு. ஆனால் ஆதிஷ்டத்தை தாத குழந்தாய், அவள் சொன்ன கட்டளையை கடைப்பிடி. பகவான் ஆராதிக்க சொன்னால அது கட்டளையாக எடுத்துக்க சொல்வது. கொஞ்சம் நிர்வீகம், அந்த கபடமற்ற மனதோடு அவள் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கும். யார்? சுருச்சி அம்மா சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கும். எப்படிப்பட்டு எவ்வளோ வினயம் உள்ளவராக இருக்கா பாருங்கள் சுனிதி. கெட்டவர்களிடத்தில் கூட நல்ல விஷயத்தை எப்படி கிரகிக்கிறா பாருங்கள். சுருச்சி கெட்டவ தான், சரி ஓகே. ஆனால் அவள் சொல்கிற விஷயத்தில் பகவான் ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்கா பற்றியா. அந்த காலத்தில் அப்படியேப்பட்ட துஷ்டர் மனசு கூட பகவான் ஆராதிக்கணுன்ற புத்தி இருக்குது பாருங்கள். சரி, அதான் தர்மத்தில் இருக்கிறதுக்கு அடையாளம். அப்போ அவன் பகவானை ஆராதிச்சுன்னா இவனுக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. யார்? சுனிதி அம்மா. ஏன்னா பகவானை ஆராதிக்க சொல்கிறா, அதில் உள்ள சாரத்தை மட்டும் எடுத்துக்கிறா பாருங்கள். ஆனால் கள்ளங்கோடம் இல்லாமல் கள்ளங்கோடம் இல்லாமல் அதை அனுஷ்டி, அதை கடைப்பிடி. அவள் சொல்கிறது கட்டளையாகவே எடுத்துக்கணும். ஏன்னா அவளும் ஒரு தாய் தான், சித்திகாரி. எடுத்துக்கணும், நீ கிளம்பி போ, பகவான் ஆராதனை பண்ணு. இதை தான் சொல்கிறான். நான் வளவளன்னு இருக்க விரும்பலை. விஷயம் என்னன்னா, இவர் போகிறார், பகவானை நோக்கி எடுத்து வைக்கிறாரு ஒரு அடி. இந்த அம்மாவும் துணிஞ்சு அனுப்பிச்சிட்டா, சுனிதி அம்மாவும் பிள்ளைய காட்டுக்கு அனுப்புகிறா. தைரியமாக போகிறாரு. ஆனால் பகவான் என்ன பண்ணுறான், பகவானை ஆராதிக்கிறது மட்டும்தான் இப்போ அவன் ஃபோக்கஸில் இருக்குது. யாருக்கு? துருவனுக்கு. வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. பகவானை ஆராதிக்கணும், பகவானுடைய அருளை பெறணும், எங்கள் தாத்தா பாட்டன் அடைந்ததை விட உயர்ந்த நிலை அடையணும் அப்படின்னு, மோட்சமே அடையணுன்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு அப்போ அடைஞ்சிருக்காங்களா? பல பிரமாணம் இருக்கா? பிரமாணம் சொன்னால் வச்சு எப்பவுமே ஒரு பக்தருடைய சரித்திரங்கள் சொன்னால் தான் பகவான் பக்தர்கள் எப்படி காப்பாற்றிருக்கான். பிரகலாதனை ரட்சிக்கலையா, துருவனை ரட்சிக்கலையா, அம்பரீஷனை ரட்சிக்கலையா அப்படின்னு இந்த பிரமாணங்கள்லாம் எதுக்காக? பகவானை ஆராதிக்கிறதுக்கு புஷ்டி. அப்போ தான் பகவான் பக்தியில் ஸ்திரமாக இருப்பேன். பிரமாணங்கள் பகவான் யாரையும் காப்பாற்றுனதில்லை அப்படின்னா நம்மளுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? பகவான் சில பக்தர்களை காப்பாற்றிருக்கான உதாரணம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பரவாயில்ல, தைரியமாக நம்ம பகவான் கிருஷ்ணனை ஆராதித்தா நம்மளுக்கு
விமோசன் சொல்யூஷன் கிடைக்கும்னு தைரியமாக வரும். அதுதான் பிரமாணங்களாக சுவாயம்பு மனுவையும் பிரம்மதேவரையும் பிரமாணமாக சொல்கிறா யார் சுனிதியம்மா. அதை பிடிச்சிட்டார், கிளம்பிட்டார் காட்டுக்கு. ஆனால் பகவான் என்ன பண்ணுறார், எதுக்குமே ஒரு குரு வேணுமே, இந்த குழந்தை ஆசைப்பட்டு வந்துட்டானேன்னு சொல்லிட்டு உடனே நாரதரை அனுப்புகிறார் பகவான். அப்போ நாரதர் சொல்கிறார், அதெல்லாம் முடியாதுப்பா சோம்மா, பகவான்லாம் ஆராதிக்க முடியாது. அவ்வளோ பேர் ஜென்மமாக தவம் பண்ணுறாங்க, யோகம் பண்ணுறாங்க, அவங்களாலே முடியல. தம்மத்தம் பையன் நீ வந்துட்ட, நீ போடா போய் அப்பா அம்மா போய் சமாதானம் பண்ணுறேன், என்ன இது பண்ண சொல்கிறேன் புரியுதா. அதனால் நீ அதெல்லாம் தவசெல்லாம் பண்ண முடியாது, 5 வயசு பையன் நீ தவசெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு குருமார்கள் எடுத்த உடனே உனக்கு ரகசியத்தை சொல்லிட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, மகான்கள் சோதிப்பாங்க, குருமார்கள் சோதிப்பாங்க. எடுத்த உடனே உனக்கு எல்லா ரகசியத்தை எடுத்து வந்து கொட்டிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற பக்தியில், பகவானை ஆராதிக்கிறதுல நீ உறுதியாக இருக்கிறியா இல்லையான்னு பரீட்சை பண்ணுவாங்க மகாத்மாக்கள். அந்த காலத்து குருமார்கள் அப்படி தான். இப்போ போன உடனே நீ அதை செய் இதை செய்யு சிம்பிளாக சொல்லிடுறாங்களே, ஃபஸ்ட்டு பரீட்சை பண்ணுவாங்க. குருமார்கள் பரீட்சை பண்ண தான் பண்ணுவாங்க, அவங்க தான் குருமார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க, முதல்ல உனக்கு என்ன அவமானம் தெரியுண்டா, போடா வீட்டுக்கு போடா, அப்பா அம்மா பேச்சு கேட்காம அப்பா அம்மா மீறி வெளியே வந்துட்டேன் நீ இல்லைவா, ஏன் உங்களுக்கு தெரியாதா சுவாமி, முக்காலம் அறிந்த ஞானி நீங்கள், சூரியன் போல சஞ்சரிக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியாத விஷயம் உண்டா, நீங்கள் பகவானை ஆராதிக்கிறவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், பகவானை தேடி வரவங்களுக்கு நீங்கள் பகவானை காட்டி கொடுக்கக்கூடிய குருநாதர் நீ, சூரியன் போல. அப்படி இருக்கும்போது நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் போல நீங்கள், அர்க்கவத்து அப்படின்னு சொல்கிறாருங்க. ஹிதார்த்த ஜெகதோ அர்க்கவத்து அப்படின்றார். அப்படின்னும்போது நீங்கள் வீணையை பற்றி நீங்கள் செஞ்சீங்கன்னா யாரெல்லாம் பகவானை பார்க்கணும் ஆசைப்படுறாங்களோ அவங்களெல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கிறீங்க நீங்கள் இல்லையா. அப்படி இருக்கும்போது நீங்களே பகவான் துர்லபம், எவ்வளோ ஜென்மமாக தவம் பண்ணுறாங்க யோகிகள் ஞானிகள், அவங்களுக்கே பகவான் கிடைக்கல அப்படின்லாம் சொன்னால் நியாயமா? ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், என் மனசு பின்வாங்கலை. நான் வினயமற்றவன் கூட என்னை நினச்சிங்க பரவாயில்ல. ஆனால் சுருச்சியம்மா சொன்ன சொல்லு ஈட்டி குத்துற மாதிரி என் நெஞ்சு குத்திகிட்டே இருக்கேன். அவள் சொன்னதுக்காகவே நான் பகவானை கண்டிப்பாக ஆராதனை பண்ணி உறுதியாக அந்த பகவானுடைய அருளை பெறது தான் நான் உறுதியாக இருக்கிறேன். அந்த பகவானுடைய அருளை பெறாமல் நான் போகவே மாட்டேன், அவள் தான் அப்படின்ட்டு உறுதியாக இருக்கிறார். யார்? துருவன். சபாஷ், என் உறுதியை பரீட்சை பண்ணி பார்த்தார், உறுதியாக இருக்கிறான் பையன். யார்? துருவன். சித்து சொல்ல அந்த சொல்லு தான் என் மனசில் தைக்குது. நீங்கள் சொல்கிறது எதுவுமே என் காதில் வாங்கலை. அவன் கஷ்டமானவன், துர்லபமானவன், ரிஷிகள் யோகிகள்லாம் ஜென்மமாக தவம் பண்ணுறாங்க, யோகம் பண்ணுறாங்க, அவங்களுக்கே பகவான் கிடைக்கல, அதெல்லாம் என் காதில் ஏறல. ஆனால் சுரிச்சு சொன்னா பாரு, தபசுனால் என் வயிற்றில் போகிறக்கணும், நீ போய் செத்துடு, என் வயிற்றில் போகிற உத்தம மாதிரி ஆடையணுன்னு ஆசைப்பட்டான். இந்த சம்மாசனம் ஏறத்துக்கு நீ தகுதி இல்லாதவன், போ, இன்னொருத்தி வயிற்றில் வந்துட்டு இங்கே வந்துட்ட அப்படின்னு அந்த சொல்லு பாரு. சபையில் எல்லாரும் எதிரும் அவமானம் தாங்க முடியல எனக்கு சுவாமி, அந்த சத்திரிய ரோஷம் என்னால் தாங்க முடியல, தயவுசெய்து என்னை விட்டுருங்க. நீங்கள் உலக பகவானை காட்டி கொடுக்கக்கூடிய நீங்களே கைவிட்ட எனக்கு என்ன. ஆனால் நானும் உறுதியிலிருந்து தளர மாட்டேன், பகவானை பார்க்க தான் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிற அந்த உறுதி தான் மெயினாக புரிஞ்சுங்க. எல்லாருமே இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பாடுங்க. அதெல்லாம் ஒரு துருவ சரித்திரம் படித்தா அர்த்தமாக படிக்கணும். என்ன சொன்னால் பிரமாணங்கள் இருக்குது, அது மனு பிரஜாபதி பிரம்மதேவர் பிரமாணத்தை சொல்கிறார். அப்போ மகான்கள் பிரமாணமாக இருக்காங்க, அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, நமக்கு நல்லது நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போ உறுதியாக பகவானை பிடிச்சிக்கணும். அதுதான் நாரதர் சொல்கிறார் பின்னாடி, பரிசோதித்து பார்த்து ஜனன்யா அபிஹிதா, உன் தாய் சொன்னது தான் உனக்கு நன்மையானது, ஹிதமானது அப்படின்னு சொல்கிறார் நாரதர். கரெக்டான வார்த்தை, உங்கள் அம்மா காட்டிய வழி தான்ப்பா பர்ஃபெக்டான வார்த்தை. நீ போய் சண்டை போடு, உத்தமநாத நீ 4 பேர் ஜனங்களை கூட்டிடலாம், மத்தியஸ்தம் பண்ணலாம், பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்லாம் போல. சுனிதியம்மா வினயத்தோட பகவானை போய் பிடிச்சிக்கோ, அவனை சரணாகதி அப்படின்னு சொன்னால் பார்த்தியா, அவள் சொல்கிறது தான் உனக்கு நன்மையானது. ஜனன்யா அபிஹித, நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தைகளை. சும்மா ஏதோ படிச்சுட்டு போயிடக்கூடாது பாகவதம். ஏன்னா மகான்கள் அது மாதிரி பகவானை ஆராதித்து உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறார்கள் சொன்னா இல்லையா, அதுதான் பிடிச்சிக்கும். ஏன்னா இவருக்கு முக்காலம் தெரியும், அங்கே என்ன நடந்ததுன்னு எல்லாமே தெரியும் நாரதருக்கு.
ஞான திருஷ்டியில் பார்த்து தெரிஞ்சினார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவன் உறுதியை பரீட்சை பண்ணி நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சிக்கணும். பிறருக்கு தீங்கு நினைக்கூடாமா, அமங்கலம் தாத, யாருக்கும் அமங்கலத்தை நினைக்காத, புரிஞ்சிக்கோ. அதே சமயத்தில் பகவான் ஆராதனை பண்ணு, அது வீண் போகாது. அதே சமயத்தில் தனக்கு துன்பம் வந்தால் என்ன நினைக்கணுமா, அவங்களால துன்பம் நினைக்கூடாதான். நான் துர்பாக்கியம், என்னுடைய பாபத்தினால் எனக்கு துன்பம் வந்தது, நான் பண்ண கர்ம வினை அப்படின்னு நினைக்கணுமா. அதை சுனிதியமாக சொல்லித்தரா. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு லெசன் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னு நம்ம யார்களையும் பகையை பாராட்ட மாட்டோம். அடுத்தது பிரமாணங்களை பார்க்கணும். பகவான் ஆராதிச்சு யாருன்னா இன்னும் உத்தம ஸ்திதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பிரமாணம் காட்டுறான். அப்போ அந்த பிரமாணங்களை பார்க்கும். காட்டினதால தான் நம்பிக்கை வந்தது யார், துருவனுக்கு. அப்போ நம்மளும் அடையலாம் அப்படின்னு சொல்லி தபசு பண்ணுறதுக்கு கிளம்பி போயிட்டான். கிளம்பி போன உடனே பகவானை உண்மையாக ஒரே ஃபோக்கஸ் தானே. இப்போது பகவான் மட்டும்தான், பகவானை பார்க்கணும், பகவானுடைய அருளை பெற வேண்டும். அதுக்காக நான் தபஸ் பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன், ஆனால் பகவானை பார்க்கணும். அந்த தபஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாது குழந்தைக்கு. 5 வயசு துருவனுக்கு தபஸ் பண்ண எப்படி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்னா பகவானை பார்க்கணும், பகவானுடைய அருளை பெறணும் அப்படின்றது மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் பையன். அது எப்படி தபஸ் பண்ணணும், ஏது பண்ணணும், அது ஞான விசாரம் பண்ணணும், புஸ்தகங்களை படிக்கணுமா, வேதம் படிக்கணுமா, உபநிஷத்தில் படிக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. பகவானை பார்க்கணும், அவ்வளோதான். பகவான் அருளை பெறணும், அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் அவனுக்கு. அந்த உறுதியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். அப்போது நாரதரே மனசை கலைச்சாலும் ஆனால் மனசு கலையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் பையன். அப்போ தான் என்ன பண்ணார், எனக்கு நீங்கள் சொல்கிற பேச்சு, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் என்னை வினயமற்றவன்னு நினைக்காதீங்க. என் சித்து சொன்ன சொல்லி அவன் நெஞ்சு குத்தினே இருக்குது. எனக்கு பகவானை பார்த்தே ஆகணும், அவள் தான் எனக்கு புரியாதமே. அதான் அந்த பகவானுடைய அருளை பெறணும், அவள் தான் அப்படின்றான் பற்றியா. அதான் துருவன். அதாபிமே அவினிதஸ்ய சாத்திரம் கோரம் உபேஷா சுருச்சா துர்வச்சோ பாணிகி ந பின்னே சயதே ஹிருதி. என் ஹிருதயத்தை தச்ச அந்த சுருச்சனுடைய வார்த்தைகள் தான் என் மனசில் ரீங்காரம் எடுத்தவரை உங்கள் வார்த்தைகள் என் காதலியே ஏற மாட்டேங்குது. என்னை வினயமற்றவன்னு நினைக்காதீங்க. அபிநிதஸ்யனா வினயமற்றவனாக சத்திரிய ரோஷமுடையவனாக இருக்கிறதுனால என்னை தப்பாக நினைக்காதீங்க, புரியுதுங்களா. ஆனால் சித்தி சொன்ன சொல்லி என்னை நெஞ்சை தைக்குது அப்படின்ற. அதனால் எங்கள் முன்னோர்கள் கூட அடையாத அந்த உயர்ந்த நிலை, அந்த 3 லோகத்துக்கு உயர்ந்த நிலை ஆகிய அந்த மோட்சத்தையே கூட அந்த உயர்ந்த நிலையை நான் அடையணும்னு ஆசைப்பட்றேன். அந்த பகவானுடைய அருளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யாருமே அடைஞ்சிடக்கூடாது, அப்படிப்பட்ட அடுத்து நான் அடையணும் அப்படி ஆசைப்பட்றேன். என் ஆசையே பேராசை. எவன்னா உத்தான பாத மடியில் உட்கார வைக்கிறது, இந்த சிம்மாசனம் இல்லை, நான் உயர்ந்த இடத்தையே அடையணும்னு ஆசைப்பட்றேன். போதுமா? என் மனசுக்குள்ளே அவ்வளோ தாட்ஸ் இருக்குது. அதுதான் சொல்கிறார், பதம் திரிபுவனோ உத்கிருஷ்டம் ஜிகிஷோ சாது வத்மதே புரூஹி அஸ்மத் பித்ருபிர் பிரம்மன் அந்நியர் அனதிஷ்டிதம். பிறர் அடைந்த முடியாத அந்த உயர்ந்த நிலையை அடையத்துக்கான வழி எனக்கு காட்டி கொடுங்க புரூஹி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். யாரே? துர்வசுவாமி. அப்போது பார்த்தார், நீங்கள் பிரம்மதேவர் புத்திரர், உலக நன்மைக்காக சூரியன் எப்படி உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குதோ அதுபோல் எல்லார் வாழ்க்கையும் பிரகாசிக்கும்படி சூரியனாக சஞ்சரிக்கிறீர்கள். எல்லார் வாழ்க்கையிலையும் விளக்கேற்றக்கூடிய ஒளியாக குருநாதர் இருக்கிறார். அதனால் நீங்கள் தான் அந்த குருநாதர், நீங்கள் தான் அந்த பிரகாசம், நீங்கள் தான் அந்த சூரியன். எங்கள் வாழ்க்கையிலையும் பிரகாசத்தை உண்டு பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையிலையும் எனக்கும் வழி காட்டி கொடுக்கணும். அப்படின்னா நான் ஞான குருவாக இருந்து எனக்கு அந்த வழியை காட்டி கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ தான் புரிஞ்சுக்கணும். யார்? நாரதர் புரிஞ்சுக்கினார். இவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான், இவனை அசைக்க முடியாது. பகவத் பக்தியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். அப்போ தான் சொல்கிறார், அப்பா நான் என்னப்பா புதுசாக சொல்லணும் உனக்கு, உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாலே அதுதான் உனக்கு நன்மை. ஜனன்யா அபிஹிதா சவை ஸ்ரேயசஸ்யதே பகவான் வாசுதேவஸ்தம் பஜ தத் பிரவணாத்மனா. ஒருமுகப்பட்ட மனதோட பகவானை மட்டுமே உறுதியாக பிடிச்சிக்கோ, உன் பிரச்சனை எல்லாம் தீரும், உன் கஷ்டமெல்லாம் விலகும். நீ என்ன கேட்குறியோ அது பகவான் கொடுப்பான். அது தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எல்லாத்தையும் பகவான் அவன் கற்பவருஷம் போல, அவனுடைய திருவடி கமலங்கள் என்னன்னா கற்பவருஷம் போல அது அடியில் எது கேட்டாலும் கொடுக்கும். உனக்கு நடக்காத விஷயம்னு ஒன்று கிடையாது அப்படின்னு நாரதர் அடித்து சொல்கிறாரு. யார்? துருவனுக்கு.
உங்கள் அம்மா சொன்னது தான்ப்பா உனக்கு நன்மை. அம்மா சொன்ன பேச்சு கேட்டவங்க யாரும் கேட்டு போனது கிடையாது. நல்ல விஷயத்த சொன்னான் கேட்கணும். கைகை சொல்கிற மாதிரி கேட்கக்கூடாது. பரதன் கேட்கல பற்றியா? கைகை மாதிரி இப்போ அம்மாவாக இருந்தால் அந்த சொன்ன பேச்சு பரதன் கேட்காத மாதிரி கேட்கக்கூடாது. ஆனால் சுனிதி மாதிரி ஒரு அம்மா சொல்லி கொடுத்த உபதேசத்தை துருவன் கேட்ட மாதிரி கேட்கணும். ஒவ்வொரு புள்ளியும் கேட்கணும். இதுக்கு என்ன சாதனை அது பண்ண அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பகவானை பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். உறுதியாக பற்றிக்கும். பிரபணாத்மனா, வேறு எங்கே மனசு செலுத்த பகவானை அப்படி பஜிக்கணுமா? பகவான் வாசுதேவஸ்தம் பஜதத் பிரபணாத்மனா. மனசு, வாக்கு, காயம், முக்கரணங்களால் ஒருமுகப்பட்ட மனதோட பகவானை அப்படி பிடிச்சிக்கோ. ஏன்னா அவங்க பகவானால் கொடுக்க முடியாத விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது தர்மம், அர்த்தம், காமம். தர்மார்த்த காமம் மோக்ஷாக்கியம் ஏ இச்சையே ஆத்மனः ஏகமேவ ஹரேஸ்தத்ர காரணம் பாதசேவனம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு வழி தான். பகவானை ஏகமேவ ஏகம் ஏவ ஹரேஸ்தத்ர காரணம் பாதசேவனம். பகவான் திருவடி கமலங்களை ஒன்றை மாற்றுப்பற்றி கொண்டாலே போதும். உனக்கு தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் எல்லாமே உனக்கு கட்சிடும். வாழ்க்கையில் நடக்காத விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாமே கட்சிடும். அவன் நாமத்தை சொல்லு, அவனை பிடிச்சிக்கும். நைட் அண்ட் டேவன் அவனை அப்படி உபாசி. நைட் அண்ட் டேவன் அவன் நாமத்தை சொன்னலாம் நடக்கும். நீ அவனையே தியானம் பண்ணு, வேறு எங்கே மனசு செலுத்தாத. பிரசன்ன அபிமுகம் சஸ்வத்து பிரசன்ன வதனேக்ஷணம் அப்படின்லாம் சொல்கிறாரு அங்கே. ஏன்னா பிரசாதாபிமுகம் சஸ்வத்து பிரசன்ன வதனேக்ஷணம் சுனாசம் சுப்ரூபம் சாரு கபோலம் சுரசுந்தரம். தேவலுக்குள்ள மிக்க அழகுடையவர், கோடி மன்மத லாவண்யனாக இருக்கக்கூடிய சங்கச்சக்கர கதாதாரியா பகவான தியானம். வேறு எங்கே சிந்தனை உன் மனசை சதறடியவே கூடாது. ஒரே மந்திரத்தை சொல்லு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நைட் அண்ட் டேவன் சொல்லு. நைட் அண்ட் டேவன் அந்த நாமத்தை சொல்லு. உன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். நீ நைட் அண்ட் டேவன் சொன்னால் 7 நாளில் ஆகாசத்தில் பறக்கிற தேவரெலாம் உன் கண்ணுக்கு தெரிவாங்கடா. டேய், தேவரெலாம் உன் கண்ணுக்கு தெரிவாங்கடா. யார் கண்ணுக்கு தெரியாமல் சஞ்சரிக்கிற தேவர்கள் கந்தர்வெல்லாம் கூட என் கண்ணுக்கு தெரிவாங்க. நீ நாமத்தை பிடிச்சிக்கோ. ஆனால் எப்படி பகவான் நாமத்தை சொல்லணும்? வேறு எங்கே மனசு செதற விடாமல் பகவானை எப்படி தியானம் பண்ணணும்? சங்க சக்கர கதாதாரியாக பகவானை தியானம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு பூஜைகள் பண்ணு. அப்படி கண்ணை திறந்தால் தியானத்துலேயே தொடர்ந்து நிற்க முடியாது. கொஞ்ச நேரம் நீங்கள் இப்போ நாமத்தை சொல்லனாவே கொஞ்ச நேரம் பொறுத்து தானே 10 நிமிஷம் பொறுத்து போர் அடிக்குது. ஆரம்ப நிலையில் உள்ளவங்களும் சொல்கிறேன். ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு தொடர்ந்து தியாகமே பண்ண முடியாது. தொடர்ந்து தபஸ்லேயே இருக்கும். தொடர்ந்து நாமாவே சொல்ல முடியாது. பாராயணமே தொடர்ந்து பண்ண முடியாது. பாகவதம் கூட கொஞ்சம் போர் அடிக்கும். அந்த சமயத்தில் என்ன பண்ண, பூஜை பண்ணணும் பகவானுக்கு என்ன பண்ணோம், ஒரு திரவியங்களால், புஷ்பங்களால், கிழங்களால், பழங்கள்லாம் வச்சு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணு. அது நீ ஒரு பூமியில் ஒரு மண்ணை உருட்டி வச்சு கூட பகவானை நினச்சி பூஜை பண்ணலாம். இல்லை தண்ணியிலே பூஜை, இல்லை மானசீகமாக பூஜை பண்ணலாம். அப்படி பூஜை பண்ணு கொஞ்ச நேரம். அப்புறம் கொஞ்ச நேரம் தவம் பண்ணு. உனக்கு தவத்தில் தொடர்ந்து செய்ய முடியாது இல்லையா? அந்த சமயத்தில் நீ என்ன பண்ண, திரவியத்தினால பூஜை பண்ணு, பகவானை ஆராதனை பண்ணு. தண்ணி குடிச்சிக்கோ, சாப்பாடை குறைச்சிக்கோ. என்னது? சாப்பாடை குறைச்சிக்கோ. 3 வேளை ஸ்நானம் பண்ணிக்கோ. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பகவான் வழிபட முடியும். இல்லைன்னா நம்ம ஸ்நானம் பண்ணாமல் இருந்தோன்னா அப்படியே அந்த அழுக்கடைந்து அந்த உடம்பு வந்து இல்லைன்னா உடம்பு எரிச்சல் கொடுக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து பகவத் பக்தியில் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்காது. அதை ஒரு சோம்பலை குத்துரும் குளிக்காமல் இருந்தால். நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக பக்தி பண்ண முடியும். அது நல்லா புரிஞ்சு அப்போ தான் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஸ்நானம் பண்ண அதுவும் 3 காலம் ஸ்நானம் பண்ணிக்கும். பக்கத்தில் யமுனை ஓடுறா, மதுவனத்துக்கு போ, குளிச்சுட்டு நீ தவம் பண்ணு. உனக்கு ரொம்ப நேரம் தவம் பண்ண போர் அடிமாட்டா டக்குன்னு என்ன பண்ணுற, எழுந்து என்ன பண்ணுற, உடனே ஒரு சாலக்கிராமசாலையோ என்ன கிடைக்குதோ அங்கே தேசகால விபாக வித்து அதையும் சொல்லிடுறாரு. அங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு பூஜை பண்ணு. பழங்களையோ புஷ்பங்களையோ வச்சு பகவானுக்கு பூஜை பண்ணு. அப்போ அது எந்த நாமத்தில் நீ உனக்கு உபதேசம் பண்ண இல்லையா, அந்த நமோ இந்த ஒரே நாமத்தை பிடிச்சிக்கோ. இந்த ஒரே நாமத்தினாலே அர்ச்சனை பண்ணிக்கோ. வேறு எந்த நாமம் கேசவாய மாதவாய எதுவும் வேணாம். நான் சொல்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோ. இப்போ சந்தியாவந்தனம் பண்ணணுமா, அது பண்ணணுமா,
இல்லை யாகம் பண்ணுமா, இந்த கிளைகள் எதாவது சொல்கிறேன், இந்த குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்களில் போகாது. ஒரே விஷயத்தை பிடிச்சிக்கும். ஏகமேவ ஹரேஸ்தத்திர காரணம் பாத சேவனம், அதை மட்டும் பிடிச்சிக்கும். குருநாதர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஒரே மந்திரத்தை பிடிச்சின்னு, ஒரே நாமத்தை பிடிச்சின்னு, அதன் மூலமாகவே பகவானுக்கு அர்ச்சனை. அந்த ஒரே மந்திரம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ஒன்று அர்ச்சனை, மறுபடியும் நமோ பகவதே வாசுதேவாய, நமோ பகவதே வாசுதேவாய நமக, நமோ பகவதே வாசுதேவாய, நமோ பகவதே வாசுதேவாய, நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு அர்ச்சனை பண்ணேரு. அந்த ஒரே நாமத்திலே அர்ச்சனை பண்ணு. நீ பல நாமங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தான் ஒரே நாமத்தில் சொன்னாலும் ஒரே ஒருமுகப்படும். அப்போ அந்த நாமத்தினாலே நீ அர்ச்சனை பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ. திரவியங்களால், புஷ்பங்களால், துளசியால் பகவானுக்கால். அது உனக்கு வந்து கல் கச்சா ஒரு கல்லை வச்சு பகவானை வழிபாடு, இல்லைன்னா ஒரு மண்ணுனா மண்ணை வச்சு ஒரு மண்ணுனால ஒரு சிலை மாதிரி பண்ணி அதில் பகவானை அர்ச்சனை பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். பகவான் எல்லா வடிவத்திலும் இருக்கிறான். அப்படி அர்ச்சனை பண்ணி மறுபடியும் தவம் பண்ணு, மறுபடியும் தியானம் பண்ணு, இருதயத்தில் பகவானை தியானம் பண்ணு. அந்த நாமத்தை சொல்லினே நைட் அண்ட் டேவும் விடாது, இரவும் பகலும், டே அண்ட் நைட். வேறு எந்த கான்சன்ட்ரேட்டை பண்ணக்கூடாது. உனக்கு சாதீனமாக வேணாமா, உன் பிரச்சனை தீரணுமா வேணாமா, சொல்கிறா உன் பிரச்சனை தீரணுமா வேணாமா, ஆமாம் தீர்ண சுவாமி அப்படின்னா அதை பிடிச்சிக்கோ. அந்த உனக்கு சொல்லி கொடுத்தேன்ல நான், இந்த குரு உபதேசமாக கட்சி இந்த நாமம் இருக்குல்ல, இதை உறுதிதான் நைட் அண்ட் டேவன், நைட் அண்ட் டேவன், நைட் அண்ட் டேவன், நைட் அண்ட் சொல்லினே இருக்கார். ஒன்றும் இல்லை, உனக்கு தர்மம் அர்த்தம் எல்லாமே நிறைவேறும், எல்லாமே மாறும், உன் லைஃபே மாறிடும். இந்த பிடிச்சிக்கிடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எம் சப்தராத்திரம் பிரபடன்னு புமான் பஷ்யதி கேச்சரான்னு. சப்தராத்திரம், ராத்திரம்னா இரவும் பகலும், ராத்திரி கூட விடாத ஜெபி, ராத்திரி கூட தூங்காத ஜெபி, ராத்திரி கூட இன்னும்னா தூக்கத்துக்கு வந்த நீ இந்த உலகத்துக்கு. உன்னுடைய கடமை என்ன, உன் வேலை என்ன, உன் வேலையை மறந்துட்டு நீ பகவானுடைய வேலையை மறந்துட்டு நீ வேறு எதையோ செய்துனுக்கிறியே சம்மந்தம் இல்லாமல். உன் வேலை நீ எதுக்கு தூங்கிறதுக்காக வந்த, நீங்கள் துன்றதுக்காக வந்த, கலவி இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்த, பிள்ளைக்குட்டிங்களை பெற்றுக்கிறதுக்காக வந்த நீ இந்த உலகத்துக்கு. அதுக்காக மனுஷ பேரை கொடுத்தான் பகவானே, அதுக்கு இல்லை. அப்போ தூங்காத. தூக்கம், சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் மற. நல்லா துன்றது முழுக்க மட்டும் தூங்குறது அது கிடையாது. தூங்குறதுக்கு நம்ம இந்த உலகத்துக்கு வரல. உன் காரியம் நிறைவேறணுமா வேணாமா, உனக்கு பிரச்சனை தெரியணுமா வேணாமா. அப்போ நான் சப்த ராத்திரம் இரவும் பகலமா நமோ பகவதே வாசுதேவாய, நமோ பகவதே வாசுதேவாய, நமோ பகவதே சொல்லினே இரு. 7 நாளில் உனக்கு ரிசல்ட் கிடைக்கும். உனக்கு சிம்டம்ஸ் தெரியும். என்னென்னா ஆகாசத்தில் பார்க்குற தேவர்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. பார்க்குறியா, செய்து பார்க்குறியா. குருவிடத்தில் விஸ்வாசம் குரு வாக்கேஷ், அந்த விஸ்வாசம் உனக்கு இருந்தால் நீ கடைப்பிடிப்ப. அப்படி இல்லாட்டி 10 பேருக்கால் போய் கன்சல்ட் பண்ணியிருப்பேன், அவங்கள போய் ஆலோசனை கேட்டுருப்பேன். நான் இதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன தீர்வு, அதுக்கு என்ன தீர்வு, இது என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறது. அப்போ இந்த மகாத்மா சரியாக சொல்ல, அந்த மகாத்மா நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி யார் சொல்கிறாங்களோ அவங்கள தான் ஏற்றுப்பேன். இது சுலபமாக இருக்குப்பா, ராமான்னு சொல்கிறது சுலபமாக இருக்குது, கிருஷ்ணகிருஷ்ணன் சொல்கிறது அடப்பாப்பா இதெல்லாம் இதுவாக பலன் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நீ 1000 இடத்துல தெரிஞ்சாலும் உனக்கு சொல்யூஷன் கிடைக்காது. உன் குருநாதர் ஒருத்தர் கிடைச்சிட்டார், ஒரு மந்திரத்தை சொன்னார், இதை செய்யின்னு சொன்னால் அதை பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்க துப்பு இருந்தால் பிடிச்சிக்கும், இல்லைனா 10 இடத்துல அழிய தந்தால் அழிஞ்சிங்காட போய் 1000 கோயிலுக்கு 1000 சாமியார்கள் போய் உழுந்துங்காடு, 1000 புஸ்தகங்களை படிச்சுனது, 1000 உபாயங்களை தேடிங்காடு, என்னென்ன 1000 வழிமுறைகளை, 1000 பூஜைகளை, 1000 பூஜைகளை, 1000 அனுஷ்டானங்களை, அந்த உற்சவம் இந்த உற்சவம் அது எல்லாம் நல்லது தான். எல்லாத்தையும் போய் குழப்பிங்காடு போ, அவ்வளோதான். உன் தலையை தான் பிரச்சனையே தெரியாது கட்சி வரைக்கும். ஒரே வழி இது தான். நைட் அண்ட் டே அந்த நாமத்தை சொல்லு, உன் பிரச்சனை தீரும்னா தீரும். அதை நம்புறியா, நம்புறது தான் இது கடைப்பிடி. குருவன் நம்பினான். நாரதர் சொன்ன வார்த்தையை, குரு உபதேசமாக பெற்ற அந்த மந்திர உபதேசத்தை, துவாதச அக்ஷரி வித்தையை பெற்றுக்கொண்டான். ஓம் நமோ பகவதே வாசுதேவ். அவ்வளோதான் முடிச்சு. அதனாலே பகவானுக்கு அர்ச்சனை பண்ணால் கூட அந்த நாமத்தினால அர்ச்சனை பண்ணு, வேறு எந்த நாமத்தையும் கூட சேர்க்காது. அந்த ஒரு நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தையும் சொல்லக்கூடாது. உன் பூஜைகள் பண்ணால் கூட அந்த திரவியங்களால் அந்த மந்திரத்தினாலே பூஜனை பண்ணணும். மந்திரேன அனேன தேவஸ்ய குறியாத் திரவியமயம் புதக சபத்யாம் விவிதை திரவியை தேச கால விபாக வித்து. அங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு
மண்ணு கடிச்சா மண்ணுனால் செலவு செய்யுது பகவானுக்கு. அங்கே என்ன துளசி கடிக்குதா, பழம் கடிக்குது, ஏதோ ஒன்று. துளசி கடிக்கல, பழம் கடிக்குது, சரி பழத்தினால. பழம் கடிக்கல, துளசி தான் கடிக்குது, சரி துளசினால். இல்லை தண்ணி தான் கடிக்குதுப்பா, அந்த தண்ணினால் கூட பகவானுக்கு தண்ணி பகவான் நெய்வேத்தியம் பண்ணி கிருஷ்ணார்ப்பண மஸ்துன்னு பண்ணி அந்த நீ எந்த நாமம் சொல்லியா அந்த நம பகவதியே அர்ப்பண மஸ்து, அவள் தான் அந்த நாமத்தினாலே அர்ப்பணம் பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு தொடர்ந்து நாமம் சொல்லு. பகவானுக்கு ஒரு புஷ்பமோ துளசியோ எதுக்கு அடிதான் அந்த புஷ்பத்தினால பகவானை அர்ச்சனை பண்ணு. ஒன்று பூஜையில் இருக்கணும், இல்லை தபஸில் இருக்கணும், இல்லை நாமா சொல்லி நிறணும். அதான் தபஸ்னா நாமத்தில் சொல்லி நிறணும். எதனா ஒன்று செய் அப்படின்னு நாரதர் சொல்கிறார். இதை துருவன் கடைப்பிடிக்கிறான். அப்போது சரிடேர் சுஜிபீர் மாலியர் வன்னியர் மூலப்பலாதிபிகி பகவானுக்கு வந்து தோயம் சமர்ப்பயாமி பண்ணலாம், புஷ்பம் சமர்ப்பியாமி பண்ணலாம். என்ன கிடைக்குதோ அந்த இடத்துல அது. இல்லை பழங்கிழங்குலாம் கட்சிதான் பரவாயில்ல, நல்ல விஷயம். அந்த மாம்பழம் அது இது கிழங்குலாம் இருக்குது, அதெல்லாம் கூட பகவானுக்கு அர்ச்சனை பண்ணும். ஆனால் தயவுசெய்து நான் வெஜிடேரியனை படைக்காதீங்க. வெஜிடேரியன் தான் இங்கே கேட்குறாரு, சொல்கிறார். பகவானே கேட்குதான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியாக பிரயச்சிது. பக்தியோடு எனக்கு வந்து புஷ்பங்களையோ பழங்களையோ தண்ணீரையோ அர்ப்பணம் பண்ணு, இதை தான் கேட்குறாரு பகவான். அப்போது இதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. எதுக்காகனா உன்னால் தொடர்ந்து தபஸ் பண்ண முடியாது, தபஸில் உட்காந்து நிறைய நாமா சொல்ல முடியாது. கொஞ்சம் இந்த பூஜைகள்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மனசு கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் அடையும். நல்லா குளிக்கணும், குளிச்சுட்டு 3 வேளை குளிச்சா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்னஸ்னால நீ பக்தி பண்ணால் அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பக்தி. இல்லைனா அப்படியே ஒரு எரிச்சலாக நம்மளே வந்து குளிக்காமல் இருந்தால் உடம்புலாம் எரியும், ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மந்த புத்தி ஏற்படும். அதில் இன்ட்ரெஸ்ட்டாக பக்தி பண்ண மாட்டேன். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் பக்திக்கு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு தான் இதெல்லாம். அப்போ 3 கால ஸ்நானம் பண்ணுறதுலாம் சொல்லியிருக்கேன், புரியுதா? அதனால தான் ஸ்நாத்வா அனுசவனம் தஸ்மின்னு காலிந்தியா சரலே சிவேன்னு சொல்லியிருக்கு. காரணம் என்னென்னா ஸ்நாத்வா அனுசவனம் 3 சவனங்கள் சொல்லக்கூடிய அந்த 3 வேலைகளையும் நல்லா ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டு சுத்தமாக பகவானுக்கு பூஜை பண்ணு. அதில் பகவான் நாமத்தை சொல்லு. அப்போ கிருத்துவ உச்சிதானி நிவசன ஆத்மன கல்பிதாசனகா. அப்போ ஒரு ஆசனத்தை கல்பிச்சுட்டு உட்காந்து பகவானை பூஜை பண்ணு, பகவான் நாமத்தை சொல்லு, அது மாதிரி பண்ணு. பகவானை தவிர வேறு எதுவும் தியானம் பிரசன்னாபிமுகம் சஸ்வத்து பிரசன்ன வதனேக்ஷணம் அப்படின்னு பகவானுடைய பிரசன்னமான முகத்தை தியானம் பண்ணு. வேறு எந்த சிந்தனையும் அவன் வந்தான், இவன் தோளான் தொப்பட்டான், அவன் திட்டினான், இவன் திட்டினான், அவங்க வந்தாங்க, இவங்க போனாங்க, அதை செய்தாங்க, இதை செய்தாங்க, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, அதெல்லாம் சிந்தனை பண்ணாத. கண்ட குப்பைங்களை சிந்தனை பண்ணாத. பகவானுடைய முகத்தை தவிர வேறு எதுவும் தெரியக்கூடாது. அப்படி பகவானை தியானம் பண்ணி பகவான் நாமத்தை சொல்லிக்குவோம். நமோ பகவதே வாசுதேவாய். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுறானே, தர்ம அர்த்த காமம் எல்லா ஒன்று இச்சையஸ்ரேயா. நீ இச்சை, உன்னுடைய இச்சைகள் எல்லாமே நிறைவேறும். அப்படியே பதம் போடுறார். தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ஏ இச்சை ஸ்ரேய ஆத்மனகா. உனக்கு எல்லாமே கிடைக்கும். சரிதானே? அவ்வளோதான், இதை கடைப்படி அப்படின்ட்டு சொல்கிறார். உடனே குழந்தை போகிறான். உறுதியாக இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ரகசியத்தை உபதேசம் பண்ணார். அதை பிடிச்சிருந்தான். இரவும் பகலும் ஜெபிச்சான், சித்தி அடைஞ்சான். இப்போ என்ன பண்ணுறா? யார் சுரிச்சியே ஓடியாரான். என் பிள்ளை துருவம் வந்துட்டான். என் பிள்ளை எங்கே மாறிச்சு விஷயம்? இரவும் பகலும் நாமத்தை சொன்ன 5 மாதம் சாப்பாட்டை குறைச்சான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணான்? திரிராத்ராந்தே கபித்த பதராசனகா. நான் சொல்லையா, பாகவதம் சொல்லுதியா? 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வெளாம்பழங்களையும் இழந்த பழங்களையும் சாப்பிட்டான். ஏன்னா நாமத்தை அதிகமாக சொல்ல பசி அடங்கிடும். நமோ பகவதே வாசுதேவாய், நமோ பகவதே வாசுதேவாய், நமோ. ஒரு குரு உபதேசமாக கிடைக்கணும். கிடைச்சிச்சுன்னா இந்த நாமம் தான் உன் வாழ்க்கைக்கு மாற்ற போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அந்த குருநாதர் சொல்லிட்டாருன்னா வாழ்க்கை மாறிடும். வாழ்க்கையை மாற்றிச்சு. துருவனுடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. வேறு எத்தையும் திரும்பி பார்க்கலப்பா. தேவர்களே வந்து அம்மா மாதிரி பேசி பார்க்குறாங்க, அப்பா மாதிரி பேசி பார்க்குறாங்க. துருவா ஏந்திரா அப்படின்னு நினைவோம். நடக்கலை. இந்த நாமத்தை பிடிச்சிக்கிட்டு குருநாதருடைய உபதேசத்தை பிடிச்சிட்டு அந்த நாமத்தை தொடர்ந்து சொல்ல 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 அவனுக்கு ஏன் போர் அடிக்க போகுது? எங்கேயாவது பூஜை பண்ணான்னு வருதா பாருங்க. பூஜை பண்ண சொன்னார் நாரதர், ஆனால் பூஜை பண்ணான்னு வருதா? இல்லை, அந்த தவத்திலேயே அவன் இருதயத்தில் பகவான் தெரிய ஆரம்பிச்சிட்டார். பகவானை பார்த்துட்டான் அவன்.
அம்மா தேவரில் எங்கே பார்க்குறது? 7 நாள் தேவரில் பகவானே தெரிய ஆரம்பிச்சிட்டான். குருநாதருடைய பிரசாதம். குருநாதர் அப்படி தான் சொல்லுவார். தேவரில் பார்க்கலாம், அப்புறம் பொறுமையாக பகவானை பூஜை பண்ணு, அப்புறம் பகவானுடைய லீலைகள்லாம் தியானம் பண்ணு. உனக்கு ஒரே சங்க சக்கரத்தை தியானம் பண்ண முடியலன்னா பகவானுடைய லீலைகள்லாம் தியானம் பண்ணு. ஸ்வேச்சாவதார ரசிதே அச்சிந்தியம் நிஜமாயா கரிஷ்யத்து உத்தம ஸ்லோகஸ்தத்து தியாயத்து திருத்தியாங்கமம். அதனால் பகவான் நின்ன மாதிரி உட்காந்த மாதிரி சங்க சக்கர கதை தான் தியானம் பண்ண முடியலன்னா பகவான் பண்ண லீலைகள் இருக்கு இல்லையா, ஸ்வேச்சா அவதாரம், தன்னுடைய இச்சையினால் தன் இஷ்டப்படி அவதாரம் பண்ணக்கூடிய பகவான். யாருடைய நிர்பந்தத்தினால் நம்மளாம் கர்ம வினையினால் உட்பட்டு நமக்கு பிறவி எடுக்கணும் இல்லையா, அப்படி பகவான் பிறப்பு கிடையாது. ஸ்வேச்ச அவதாரம், தன் இஷ்டப்படி தன் இச்சையினால் அவதாரம் பண்ணக்கூடிய பகவான். மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வரக அவதாரம், இது மாதிரி பல அவதாரங்கள் லீலை பண்ணுறாங்களா, அது உன்னால் ஒரே ரூபத்தில் தியானம் பண்ண முடியலன்னா இது மாதிரி அவதாரங்களில் பண்ண லீலைகளை தியானம் பண்ணு. அதுவும் பகவானத்தில் ஒருமுகப்படுறது தான். அப்படி தியானம் பண்ணிட்டு வாக்கில் பகவான் நாமத்தை நமோ பகவதே வாசுதேவ சொல்லினேர். இதெல்லாம் உபாயங்களை சொல்லி கொடுக்குறாரு. நான் இன்னும் நிறைய சொல்கிறாரு, நான் அதெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் வேணாம், சரி இதுவே தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ என்ன பண்ணுறார், உடனே தேவர்கள்லாம் தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த நாமத்தில் விட்டு உறுதியாக ஸ்ட்ராங்காக பகவான் நாமத்தை குரு உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அனவரதம் நைட் அண்ட் டேவன் பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறார். 1 மாதம் போச்சு. 3 நாள் நான் ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்டார், பழங்கள்லாம் சாப்பிட்டார். அப்போ அந்த பழங்களையும் கம்மி பண்ணிட்டார். என்ன பண்ணுறார், 3 நாளைக்கு ஒரு தடவை தான் பழங்களை சாப்பிட்றாரு. அப்படியே அந்த நாமத்தில் லயமாயிட்டார். அப்போ நான் இன்னும் பசி அடங்கி போச்சு. 2வது மாதம் என்னாச்சு, சஷ்டி 6 நாளைக்கு ஒரு தடவை என்னாச்சு, என்ன சாப்பிட்டாரு? 2வது மாதம் என்ன சாப்பிட்டாரு? திருணபர்ணாதிபிகி, காஞ்ச இலைகளை சருகுகளை மட்டும் சாப்பிட்டு கொண்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு ஏதோ ஒன்று போடணும், வயிறு ரொம்பணும், அவள் தானே, சரி இந்த பசிக்கு ஏதோ ஒன்று போடணும் போட்டு அதுதான் அந்த யமுனை ஜலத்தை தண்ணி மொண்டு குடிச்சிட்டு, யமுனை ஜலம் 6ஆக ஓடுறாளே அப்படி 2 கையில் அள்ளி குடிச்சிட்டு மறுபடியும் இதுக்காக வந்தோம், துண்டத்துக்கு தூங்கத்துக்காக வந்தால் நம்ம பகவானுடைய அருளை பெறுவதற்காக தான் மனுஷ ஜென்மா. அதுதான் நம்மளுடைய நோக்கமும். சரி, அது அப்போ இவனுக்கு காரியம் நிறைவேறணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதா இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு கேட்குறீங்களா? அத்தனை பேர் பிரச்சனை இருக்குதா? நோய் நொடி எல்லாமே, இதெல்லாம் தீரணும்னா இது கடைப்பிடிங்க. உங்கள் குருநாதர் இல்லை உங்களுக்கு பிடிச்ச நாமம், அந்த நாமத்தை உறுதியாக பிடிச்சிங்க. அதுவும் ஒரு பகவானுடைய அருள் இருந்தால் தான் அந்த நாமம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால் குருவை தேடி போவேனா, பகவானை தேடி போனால் போதும். துருவன் என்ன பண்ணால் குரு தேடி போனால், பகவானை தேடி போனால் குருநாதர் தன்னால் நம்மளுக்கு தேடி பகவான் கொடுப்பார். உனக்கு குருநாதர் வேணும்னா பகவான் கொடுப்பார், இல்லாட்டி அந்த நாமத்தை சொல்லு. உங்களுக்கு எந்த நாமம் ரொம்ப பிடிக்குமோ, பிரிய நாம கீர்த்தியா அப்படின்னு சொல்லியிருக்கு 11ஆம் ஸ்கந்தத்தில். பிரிய நாம கீர்த்தியா, உனக்கு பிரியமுள்ள நாமத்தை கீர்த்தனை பண்ணு, அது போதும், அதுவே பலனை கொடுத்துரும். அப்போ தொடர்ந்து நைட் அண்ட் டேவும் சொல்லுவோம். துருவனுடைய சரித்திரத்தை கேட்கறதுடைய நோக்கம் தான், உங்களுக்கு எந்த சங்கல்பம் இருந்தாலும் அது நிறைவேற்றி கொடுக்கும். சரி, அப்போது என்ன பண்ணோம், நிறைய துண்ணக்கூடாது, துண்டத்தெல்லாம் குறைச்சிடணும். புரியுதுங்களா? நல்லா சுத்தப்பட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் நாம சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பக்தி வளர்த்துக்கு. சரிதானா? அதுக்கப்புறமா அதெல்லாம் கம்மி பண்ணுன்றது இங்கே சொல்கிறார். துருவன் என்ன ஃபாலோ பண்ணாலும் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தொடர்ந்து நாம சொல்கிறது அப்படின்னும் போது விரதங்கள், அதான் 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டார். அப்புறமா 6 நாளைக்கு ஒரு தடவை ஏதோ வயிற்று நேரம் பண்ணணும். பசி எடுத்தால் சாப்பிட்ணும், சாப்பிட்றதுக்காக மனுஷன் வாழக்கூடாது, வாழறதுக்காக கொஞ்சம் சாப்பிட்ணும், அவ்வளோதான். கொஞ்சம் சாப்பிட்டோமா, அடுத்தது என்ன பண்ணார், 2வது மாதம் 6 நாளைக்கு ஒரு தடவை காஞ்சி இலைகளையும் சருகளையும் சாப்பிட்டு அப்படியே ஏதோ பசியை தீர்த்துக்கினார். அடுத்தது 3வது மாதம் என்னாச்சு, திருதியன் சாணியன் மாதம் நவமி அகனி என்ன பண்ணார், அப்பக்ஷா உத்தம ஸ்லோகம் உபாதாவத்து சமாதினா, வெறும் தண்ணி மட்டும் குடித்தாலே வயிறு நிரம்பிடுது, திம்முனா இது வயிறு. அப்புறம் நான் எதுக்கு நான் சாப்பிட்ணும், அவ்வளோதான். மறுபடியும் தவம் பண்ணு, பகவான் நாம சொல்லு. ஏம்பா 3வது மாதம் 4வது மாதம் என்னாச்சு, அவள் தான் அது தண்ணி தான் கூட எடுக்கலையாம், பசியே எடுக்கலையாம். பகவானே ஹிருதயம் பூரா நிரம்பி வயிற்று ரொப்பிட்டான், அந்த பகவத் ஸ்வரூபத்திலே லயமாயிடுச்சான். அப்போ நாமா வேறல்ல, நாமி வேறல்ல. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னா அந்த வாசுதேவன் சங்க சக்கர கதாதாரி ஹிருதயத்தில் அந்த நாமத்தை சொல்ல இந்த அதாவது பப்பாராமதாசர் அவர் அத்வைதி தான். ஆனால் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நாமா சொல்லினே இருந்தார். ஆனால் நாமி காட்சியளிக்கிறான். கோதண்டபாணியாக ராமச்சந்திரமூர்த்தி காட்சியளிக்கிறார்.
ஒரு மலை மேலே போய் ஜெபிச்சுட்டு பப்பா ராமதாஸ் தொடர்ந்து ராமநாமத்தை ஜெபிச்சு பகவானை தரிசனம் பண்ணி. ஏன்னா அப்போ நாமி வேற இல்லை, நாம வேற. நீ அருவத்தை வழிபட்டுக்கோ, ஆனால் சொல்கிறது ராமநாமம். அந்த ராமநாமம் வேற இல்லை, நாமி வேற இல்லை. நீ அருவத்தை பகவானையே கூப்பிடல, கோதண்டபாணியாவே தியானம் பண்ணல. அவர் ராமநாமம் தான் சொன்னார். ஆனால் கோதண்டபாணியை பகவான் காட்சியளிக்கிறான். ஏன் காட்சியளினா, இப்போது நிர்குணமாக தான் உபாசனை பண்ணான். யார்? கஜேந்திரன் நிர்குண உபாசனை தான் பண்ணார். ஆனால் கூப்பிட்டது நிர்குணம், வந்தது சாகாரம். சங்கு சக்கர கதாதாரே கருட வாகனத்தில் பகவான் காட்சி அளிக்கிறான். யாருக்கு? கஜேந்திரனுக்கு. ஏன்னா நீ எதை கூப்பிட்றியோ, எந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்றியோ அந்த நாமத்துக்குரியது சகுனம்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ நிர்குணத்தை உபாசிச்சுக்கோ, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீ கூப்பிட்ட அந்த விஷயம், அந்த என் நாமத்தை சொன்னா, அந்த நமோ பகவதேன்னு சொல்லிட்டு இல்லை, ஓம் நமோ பகவதே ஆதிபீஜாய புருஷாய ஆதிபீஜாய சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேசாய அபிதீமகி அப்படின்னு சொன்னால எத்தவனே பகவதேன்னு சொன்னல. பகவதின்னா பகவான்னா பகவான் தான். நீ சகுண பிரம்மன் தான். நீ நிர்குண பிரம்மமாகவே எஸ்மினிதம் எதஸ்தேதம் நீ உபாசனை பண்ணால் கூட அது சகுண பிரம்மா தான் வரும். பகவானாக தான் காட்சியளிப்பான். நீ எப்படின்னா உபாசிச்சுக்கோ. நீ சொல்கிற அந்த நாமத்துக்கான அந்த ஸ்துதிக்கான பலனை அது கொடுத்தே தீரும். அப்போ அந்த ஸ்துதிகள் சொல்லக்கூடிய அந்த பகவதேன்னு அந்த ஸ்தோத்திரத்துக்கு அந்த நாமம் வேற இல்லை, நாமி வேற இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கஜேந்திரனுக்கு இதான் நடந்தது, பப்பா ராமதாஸருக்கும் இதான் நடந்தது. அவர் நிர்குண உபாசனை தான் பண்ணார். இறைவனுக்கு உருவம் இல்லை, ஏதோ மனசு ஒருமுகப்படுறதுக்காக இந்த நாமத்தை ஜெபிக்கிறார். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அப்போ ரமண மகரிஷிகளை கேட்டுக்கின்னு நான் அந்த மலையில் போய் இது பண்ணேன். மலையில் போய் தொடர்ந்து நாமா சொல்லியிருந்தார். உடனே பார்த்தா ராமர் காட்சி அளிக்கிறாரு கோதண்டபாணியா. ஏன்னா அந்த நாமி எந்த நாமத்தோட நாமா வரல, நாமி வரல இல்லையா, அந்த நாம காட்சி நாமத்துடைய ரூபம் தானே, நாமத்துடைய ரூபம் தானே நாமி. அது காட்சி அளித்து தான் தீரும். அப்போ ராம தர்சனம் கிடைக்குது பாப்பா ராமதாஸ். 96 கோடி ஜெபிச்ச ராமபிரம்மத்துடைய பிள்ளை ஆகிய தியாகராஜ சுவாமிகளுக்கு கிடைக்கல ராம தர்சனம். அது மாதிரி கிடைச்சிடும். அப்போ என்னன்னா, இங்கே பகவன் நாமத்தை சொல்லிட்டு இருந்தாவே பகவத் சாட்சா்காரம் தன்னாலே உண்டாயிடும். நீ பகவானை தியானம் பண்ணாலும் சரி பண்ணாலும். ஏன்னா அந்த பகவான் தான் தியானம் பண்ண போகிற, அதனால தான் பகவானை தியானம் பண்ண சொல்லி நாகதரிக்கு உபதேசம் பண்ணுறார். யாருக்கு? துருவனுக்கு. அந்த பகவானை தியானம் பண்ணுறது மூலமாக பகவான் நாமம் சொல்லும்பொழுது உன் தியானமானது ஸ்திரமாயிடும், ஒருமுகப்பட்டுரும். ஈஸியாக பகவானத்தில் சங்க சக்கரத்தாலே ஈஸியாக பகவான் இருதயத்தில் தெரியும். துருவனுக்கு அப்படி தெரிஞ்சதுனால பசி தாகலாம் அடங்கி போச்சு, தூக்கம்லாம் அடங்கி போச்சு, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான், மூச்சு அடங்கிட்டான். பிராண ஜெயம் உண்டாயிடுச்சு, ஆசன ஜெயம் உண்டாயிடுச்சு, மனோஜெயம் உண்டாயிடுச்சு, மாயையும் ஜெயிச்சிட்டான். அப்படி பகவன் நாமத்தை சொல்லி பிரத்யேத திருக்ஷயா, அப்படிப்பட்ட பகவன் நாமா சொல்கிறவங்கள நீ பார்க்கணும் ஆசைப்படுறதுக்கிட்டோம், அந்த பகவான் உன்னை பார்க்கணும் ஆசைப்படுறானாம். அப்போ பகவான் அனுகிரகம் பண்ணுறான் சங்க சக்கர கதாதாரியா. இருதயத்தில் ரூபத்தை மறைச்சான், பிரத்யட்சமாக தெரிஞ்சான், பகவானை ஸ்தோத்திரம் பண்ணான். ஆனால் பகவான் என்ன சொல்கிறான்? நீ கவலையப்படாத, மொத்த ஜாதகத்தையும் சொல்லிட்டான். உனக்கு ராஜ்யம் கிடைக்கும், 36,000 வருஷம் நீ எந்த அப்பா மடிமலை அந்த அப்பானுடைய பதவி, அந்த நீ உன்னை ஒதுக்கப்பட்டவங்களாக வேலைக்காரியுடைய பிள்ளை அவனை சொன்னாலோ, அந்நியஸ்திரிக்கு அடுத்து சம்பந்தம் இடஸ்பதி வேலைக்காரி பிள்ளைன்னு சொன்னாலும் இன்றைக்கி உன்னை சக்கரவர்த்தி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. வேலைக்காரி பிள்ளையாக சொல்ல மாட்டாங்க, ஒன்று சக்கரவர்த்தி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. 36 வருஷம் நீ அப்பானுடைய ராஜ்யத்தை, அந்த பூலோக ராஜ்யத்தை அனுபவிச்சுட்டு வா போ. இப்போ என்ன சங்கல்பத்தோடு வந்தான்? சித்தி சொன்னாலே எனக்கு அந்த சிம்மாசனத்தில் யார தகுதி இல்லைன்னு சொன்னாலே அதை அடையன்னு சங்கல்பம் நிறைவேறி போச்சு. ஆனால் மனசுக்குள்ளே கவலை. யார்? துருவனுக்கு. கரெக்டு தான், நான் அந்த ரோஷத்தோடு தான் வந்தேன். ஆனால் நாரதர் இந்த தோஷத்தை வச்சுக்காதரா, நம்மளை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள பார்த்து புறம்படாத, அவர்களை பார்த்து சந்தோஷப்படு. நமக்கு சமமான நிலையில் இருக்கிறவங்கள பார்த்து நட்பு கொண்டுக்கோ, நம்மளோட கீழ்நிலையில் இருக்கிறவங்கள பார்த்து கருணை காட்டி, இது மூணுத்தையும் எவன் ஒருத்தன் கடைப்பிடிக்கிறானோ அவனுக்கு தாபமே கிடையாது அப்படின்னு குருநாதர் சொன்னார். அதை பேச்சு நான் சரியாக கேட்கலையே. என் சித்தி திட்டான்னு அந்த வார்த்தை மனசு குத்துனா அந்த இடத்த நான் அடையணும். அப்பானுடைய ராஜ்யம் எனக்கு அப்பா கற்றுது, எனக்கு அந்த ராஜ்யம் கிடைக்கணும். உத்தமனுக்கு கிடைக்குது இல்லையா, அந்த இடம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த பொறாமை. அந்த அம்மாவை சொன்னதையும் நான் கேட்கலை. பிறரை பற்றி பொறாமப்படாத, கருளங்கப்படம் இல்லாமல் அதை எடுத்துக்கோன்னு சொன்னான், அதையும் கேட்கல. குருநாதர் பேச்சு நான் சரியாக கடைப்பிடிச்சேன், ஆனால் சரியாக கடைப்பிடிக்கல. என்ன கடைப்பிடிக்கல?
என் தம்பியே நான் எதிரியாக நினச்சிட்டேனே உத்தமனே அப்படின்றார். சொல்கிறது அப்படியே நான் எல்லாம் வந்து அப்படியே கதையாக சொல்ல வரேன். இதெல்லாம் ஸ்லோகத்தில் இருக்குது. நான் சொல்கிறது ஒன்று ஒன்று ஸ்லோகத்தில் இருக்குது. அப்படியே நம்பிக்கைங்க. ஒன்றை போய் பாருங்கள், சந்தேகம் தான் போய் பாருங்கள். என் தம்பியை நான் எதிரியாக நினச்சிட்டேனே, எதனால்னா அந்த சிம்மாசனத்தை அடையணுன்ற ஆசை. கடைசியில் என்ன ஆச்சுன்னா சிம்மாசனம் கிடச்சிச்சு. ஆனால் அதை விட உயர்ந்த சிம்மாசனம் ஆகிய மோட்சம், பகவானுடைய தரிசனம், இந்த சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு, அப்போ அந்த நாம ருச்சியை அனுபவிச்சுட்டு, நமோ பகவதே வாசுதேவா இந்த நாம ருச்சி அனுபவிச்சு, நாம ருச்சினால் பகவான் காட்சியளித்த அந்த பேரானந்த அனுபவத்தை, அந்த உயர்ந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு, இதை விட மனசு இல்லையே. அல்பத்தை கேட்டு யாசிச்சுட்டு அந்த சங்கல்பம் பண்ணினா அதை அனுபவிக்க சொல்லி 36 வருஷம் பகவான் நம்மளை பிரித்து வச்சுட்டானே அப்படின்னு வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்தாராம். கதையை படிச்சு பாருங்க தெரியும். இப்போ ஓடியாரா சுரிச்சு, என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் குழந்தை பச்சை வச்சு முத்தம் கொடுறா, கட்டி பிடிச்சிக்கிறா, எல்லாம் தேடி வரும். உன் சொத்து தேடி வரும், உன் சுகம் தேடி வரும். உன்னை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அவங்களும் உன்னை தேடி வருவாங்க. பகவானை ஒருத்தன் சந்தோஷப்படுத்திட்டா நீ இழந்ததெல்லாம் கிடைப்பேன். இழந்ததெல்லாம் மீட்ட முடியும் உன்னால். நீ இழந்தது எல்லாத்தையும் மீட்ட முடியும். உன் நோய் நொடி எல்லாமே பிரச்சனைலாம் தூள் தூளாக போயிடும். ஸ்ரீகிருஷ்ண சரணாம்புஜம் ஸ்மர துக்கம் கமிஷதி, துக்கம் பறந்தே போயிடும். சத்தியம், நம்பிக்கை. துருவனுடைய வாழ்க்கையில் நடந்தது இது. யாரெல்லாம் தன்னை வெறுத்து வீட்டை விட்டு சும்மா இந்த அரண்மனையை விட்டு வெளியே போன துரத்தினால அவள் ஓடியாரா, ஓடியாந்து கட்டி பிடிச்சி வச்சு முத்தம் கொடுக்குறா. சுனிதி அம்மா அம்மாடி அப்புறமா தான் அவன் முத்தம் கொடு. சுனிதி அம்மாவே பின்னாடி தான் கட்டி பிடிக்கிறா. அதுக்கு முன்னாடி சொரிச்சு முந்திக்கிறா எல்லாத்துலேயும். அந்த புள்ளையை நான் தான் கட்டி பிடிப்பேன் அப்படின்ட்டு சுரிச்சி அம்மா வந்து முத்தம் கொடுத்து பழிச்சு அந்த குழந்தைய அப்படியே கண்ணீர் வச்சு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். யார்? துருவனை. அவள் தானே சொல்கிறான், நீ இது ஏறத்துக்கு தகுதி இல்லை, நீ இன்னத்துக்கு வயிற்றில் பிறந்தவ, உன்னை சேர்க்க மாட்டேன், உன்னை என் கூட சேர்க்க மாட்டேன்னு சொன்னவ தானே அவள். இன்றைக்கி ஓடியாராளே சுரிச்சி. உத்தான பாதம் வந்து அதுவும் பட்டத்து யானை மேலே உட்கார வைக்கிறான். யார்? உத்தான பாதம். அன்றைக்கி மடிமலை ஏற்றிக்கு வந்தால் தலை கொஞ்சம் நின்றான் இந்த உத்தான பாதம். இன்றைக்கி வந்தாடா பட்டத்து யானை மேலே உட்கார வைக்கிறாரான் அவரை. பட்டத்து யானை மேலே உட்கார வச்சு அவன் பிள்ளைய ஊர்வலமான இது போனோமா. யாரா உன் பிள்ளை தான்டா அன்றைக்கி வந்தான், அன்றைக்கி கை விட்டேடா. பிள்ளை போன பிறகு போயிட்டான்னு காத்துடுறேன். பகவான் ஆராதனை பண்ண உடனே எல்லாம் சூழ்நிலையே மாறிப்போச்சு. எல்லாமே கிளைமேட், அந்த அந்த எல்லா விதமான சூழ்நிலைகளும், எல்லா விதமான சங்கடங்களும் எல்லாமே மாறி தீரணும், மாறி ஆகணும். மாறாமல் போகவே போகாது. சத்தியமாக மாறும். உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, பகவானை வழிபடுறவங்க வீடு ஒரு பொழுதும் கீழே வீழ்ச்சி அடையாது. அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் நிவர்த்தி ஆகும். நீ ஸ்ரத்தையா, நீ தீவிரேன பக்தி யோகேன யஜந்தே புருஷம் அப்படி பண்ணணும். உன் தீவிரதையை காட்டணும். நைட் அண்ட் டே உனக்கு தீவிரதை இருந்தால் உன் பிரச்சனை தீரணும்னா இன்றைக்கி உட்காரு. உனக்கு எந்த நாமம் பிடிக்குமோ, இல்லை குருநாதர் எந்த நாமம் உபதேசம், இரவும் பகலும் உன்னால் குருநாதருக்கு பெருமையாக இருக்கணும். அர்ஜுனால் துரோணாச்சாரியருக்கு பெருமை, துரோணாச்சாரியில் அர்ஜுனுக்கு பெருமை இல்லை. அர்ஜுனா அப்படி பசனா அப்படியேப்பட்ட துரோணாச்சாரியரா அப்படின்னு ஆச்சரியப்படுறோம் அர்ஜுனுடைய வில் திறமையை பார்த்து. பிரகலாதனால நாரதருக்கு பெருமை. நாரதர் பின்னாடி தள்ளிட்டார். நாரதர்னால பிரகலாதம் கிடையாது. பிரகலாதன் பெருமையினால் நாரதருடைய பெருமை தெரியுது. பிரகலாதன் பக்த சக்கரவர்த்தி. அப்படி அப்படி பகவன் நாம் அப்படி பக்தி பண்ணணும். கொஞ்சம் தான் சொல்லுவேன். கர்ப்பத்தில் வந்து ஒரே தடவை தான் வச்சன ரச்சனம் ஏகம் ஒரே தடவை தான் கேட்டான். நான் பிரகலாதன் கர்ப்பத்தில் நாரதருடைய உபதேசத்தை உறுதியை பற்றினான். லைஃபு பூரா, வாழ்க்கை பூரா அவன் பேரன் பேத்தி பானாசுரம் எல்லாமே கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெறாங்க. பலி சக்கரவர்த்தி, பானாசுரம் எல்லாருக்கும் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறான் பகவான். பலி சக்கரவர்த்தி ஒரு ராமன் அவதாரம்னா பானாசுரனுக்கு ஒரு கிருஷ்ண அவதாரம். அவன் தலைமுறையாக பகவான் அனுக்கிரகம் அந்த தலைமுறைக்கே பகவான் அனுகிரகம் பண்ணுறான். பிரகலாதன் தலைமுறைக்கு ஒரே ஒரு தடவை தான் சொன்னார் நாரதர். நீ குரு கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். குருநாதர் அப்படியே கூடவே உபதேசம், அப்படியே ஒவ்வொரு நாளும் உனக்கு உபன்யாசம் கிடைக்குது, உபதேசம் கிடைக்காது. ஆனால் நீ வந்து நான் சாதனை இல்லை, கேட்டுன்னு இருக்கிறத தவிர சாதனை பண்ண மாட்டேன், ப்ராக்டிக்கலாக இறங்க மாட்டேன், தியரிட்டிக்கலாகவே இருக்கிறேன், ஒருவன் கேட்டுனே இருக்கிறேன், ஆனால் செயல்பட மாட்டேன். கேட்டது போதும், ஒன்று கிடைச்சிச்சு ஒரு சாதனை, அதை பிடிச்சிக்கோ, அதை பிடிச்சின்னு ப்ராக்டிக்கலாக இறங்கிடு, உன் பிரச்சனையும் சால்வ் ஆகிடும்.
நீ சும்மா நிறைய விஷயம் கேட்டினா உனக்கு புத்தி குழப்பத்தை தான் உண்டாகும். கண்டவங்க பேச்சு கேட்காத, கண்ட உபன்யாசங்கள் கேட்காத, நிறைய உபன்யாசங்கள் கேட்காத, ஒன்றை பிடிச்சிக்கோ, உறுதியாக பிடிச்சிக்கோ. ஒரே தடவை கேட்டான் பிரகலாதன் கர்ப்பத்தில், பிடிச்சின்னா அவன் தலைமுறையாக அந்த பகவத் பக்தி ரட்சிக்குதா இல்லையா? எத்தனை அவதாரம் எடுக்கிறான் பகவான் அந்த குடும்பத்துக்காக. பிரகலாதனுக்கு ஒரு நரசிம்ம அவதாரம்னா, பலிச்சக்கரவர்த்தி ஒரு வாமன அவதாரம், பானாசுரனுக்கு ஒரு கிருஷ்ண அவதாரம் வந்து பகவான் காப்பாற்றுறார். எத்தனை அவதாரங்களில் பகவான் கடாட்சம் பண்ணுறார், அவனுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. பானாசுரன் வந்து அவன் பொண்ணை தன் பிள்ளை கல்யாணம் பண்ணி எடுத்து போகிறார். அது என்ன பாக்கியம் பெற்றது அந்த குடும்பமே என்ன பாக்கியம் பெற்றதுன்னா, 21 தலைமுறையை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கா. நீ குலபாவனாக பரிசுத்தமாயிடுச்சுன்னு சொன்னானே பகவான், அதை நடத்தி காமிச்சிட்டான் பாருங்கள் பிரகலாதனுக்கு. பிரகலாதம் மட்டும் இல்லை, அடுத்தது சொல்கிறாரு அதே 7வது ஸ்கந்தத்தில், ஒவ்வொரு குலத்தையும் எந்தெந்த குலத்தில் வந்து என் பக்தன் அவதரிக்கிறானோ அந்த குலத்தையே பாவனமாக்கிடுவான் அவன். 21 தலைமுறை, அந்த 21 தலைமுறை அது எல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவான். அப்போ புரிஞ்சுக்கணும், அதைத்தான் இங்கே புரிஞ்சுக்கணும். நாம் துருவன் என்ன பண்ணான் அதை பார், அந்த பண்ணதை புரிஞ்சுக்கோ. அவன் பிரச்சனை தீர்ந்தது. இப்போ என்னன்னா சுரிச்சு ஓடியாரா உத்தானம் பார்த்தா பட்டத்து யானை மேலே உட்கார வைக்கிறான். ஊர்வலத்தோட, சதுரங்க சேனையோட, தாரதம்பத்தையோட, துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கி மேலத்தாள வாத்தியங்களோட பந்தவா இட்டுட்டு போகிறான் புள்ளியை. அன்றைக்கி கேட்கறதுக்கு நாதி கிடையாது. துன்ற சோத்துக்கு கூட வேலைக்காரையோட சேர்த்து, துன்ற சோத்துக்கு கூட வழி கிடையாது. ஏதோ பொண்டாட்டியாக வந்துட்டு அதுக்காக ஏதோ கிடைச்சத அன்றைக்கி என்ன அந்த சுனிந்தியம்மாவுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுப்பான் போல இருக்குது. அந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் அவன் சுனிந்தியம்மாவும் வாழ்ந்தா, பிள்ளையும் வாழ்ந்தான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா அவன் வேலைக்காரோட இப்போ அரண்மனையில் போனால் வேலைக்காரோட சாக மாட்டான். ஏன்னா சுருச்சிக்கு பயந்துன்னு சுனிதியம்மாவை வேலைக்காரி, அதான் சொல்கிறேன், இடஸ்பதிமா வேலைக்காரியாக கூட சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன அந்த வேலைக்கார கூட என்ன வேலைக்காரியாக நம்ம வேலைக்காரியாக கூட போக முடியாது அங்கே. ஆமாம், அந்த வேலைக்காரன் அங்கே சேர்த்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறா சுனிதியம்மா. கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் இருந்தாங்க, துர்கதி. ஆனால் இன்னைக்கு சுனிதியம்மா பட்டுத்திராணி. யாரால? துருவனால், பகவானால், குருநாதரனால், பகவானுடைய நாமத்தினால, பகவானுடைய அருளால் வாழ்க்கையே மாறும். நீ நம்பலை, உன் நம்பிக்கை வந்து நல்லா ஸ்திரமாக இல்லை இருக்குது. நம்பிக்கை கொஞ்சம் நெஞ்சம் பண்ணுற, அப்போ வேறு ஒன்று நம்புகிற, உலக சாதனைகளை நம்புகிற, பணத்தை நம்புகிற, உன் உத்தியோகத்தை நம்புகிற, யாரையும் நம்புகிற. ஆனால் பகவானை மட்டும் நம்பலை. நீ பகவானை மட்டும்தான் நல்லா புரிஞ்சுன்னு, பகவானை மட்டும் நம்பல, பகவானை மட்டும் உறுதியாக படிச்சுன்னு மற்ற எதுவும் நம்பக்கூடாது அப்படின்னு அர்த்தம். பிரபணாத்மனா பஜந்த ஏகமேவ ஹரேஸ்தத்திர பாத சேவனம், அதை மட்டும் உறுதியாக வேகமேவனா அந்த ஒன்றை மாத்திரம் பிடிச்சிக்கோ, வேறு எதையும் நம்பாத. தயவு செய்து சொல்கிறேன், ஒரு கதை படித்தா பாகவதத்தில் அர்த்தமாக படிங்க, இல்லாட்டி படிக்காதீங்க, விட்டுருங்க. அவள் தான் சொல்ல முடியும். எதெல்லாம் இவனை வெறுத்துதோ அதெல்லாம் இன்றைக்கி தேடி வருதுங்க. யாருக்கு? துருவனுக்கு. எப்படின்னா நிம்னபாப இவஸ்வயம். என்னது? யஸ்ய பிரசன்ன பகவான் குணைர் மைத்ரியாதிபிர் ஹரிஹி தஸ்மை நமந்தி பூதானி நிம்னம் ஆப இவஸ்வயம். பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலே தண்ணீர் தேடி வர மாதிரி எல்லாமே எதெல்லாம் உன்னை வெறுத்ததோ அதெல்லாம் உன்னை தேடி வரும். அதுக்கும் ஒரு காலம் வரும். எதனால்னா பகவான் பிரசன்னமாயிட்டான், பகவான் சந்தோஷமாயிட்டான்னா உனக்கு கிடைக்காத விஷயம் ஒன்று கிடையாது உலகத்தில். லக்ஷ்மி மனாலும் சந்தோஷமாயிட்டேன்னா உனக்கு மற்ற ராஜலக்ஷ்மியோ மற்ற லட்சுமியோ கிடைக்காது ஒன்றுமே கிடையாது. நான் சொல்ல பாகவத சொல்ல எஸ்ய பிரசன்னோ பகவான். நல்ல குணங்கள் கூட தேவையில்லைங்க. ஆனால் இங்கே சொல்கிற குணைர் மைத்ரியாதிபிர் அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லாரோடையும் அன்போடு எல்லாரோடையும் பழகக்கூடிய மனப்பான்மை, அதோடு கூடி இருந்து தான் உன்னை பகவான் ரொம்ப சந்தோஷமான இடம் உலகத்தில். ஆனால் ஆனால் துருவன் பார்த்தா குணமைத்ரியாதிபிர் சக அப்படின்னு பதம் போட்டுருக்கு. அதோட கூடி இருந்துட்டா பகவான் ரொம்ப சந்தோஷமடைந்துவான். அவனுக்கு கிடைக்காத பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலே வந்துடும் சொல்லியிருக்கார். பகவான் சந்தோஷமடைஞ்சிடறான். ஆனால் துருவன் பார்த்தா சித்தி சொன்ன கொடும் சொற்களால் பகை உணர்வோடு தான் வந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும்.
அதுதான் சொல்கிறாருன்னா, நாரதர் சொன்னதை நான் சரியாக கடைப்பிடிக்கலன்னு கூட சொல்கிறார் பின்னாடி. கடைப்பிடிக்கல, அதனால தான் பகவான் ராஜ்ய சுகத்தை கொடுத்துட்டான், இல்லை மோட்சத்துக்கு என்ன அழிச்சு போயிருப்பான் பகவான் அப்படின்னு பின்னாடி சொல்லி வர்றார். அதாவது சரி, அதையும் நான் ஸ்லோகத்தோடு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். மதிர் விதூஷிதா தேவகி பதத்திர் அசகிஷ்ணுபிகி. நான் உயர்ந்த நிலை அடைஞ்ச போன தேவர்களால் என் புத்தியானது இப்படி கலங்கப்பட்டதாக இருந்தது. என் சித்தியை வந்து நான் விரோதியாக நினச்சேன், என் தம்பி உத்தமனை போய் நான் எதிரியாக நினச்சேன். இதெல்லாம் எதனால் மதிர் விதூஷிதா, தூஷணம் ஆயிடுச்சு என் மதி. எதனால்னா தேவர்களால் கெடுக்கப்பட்டது என் புத்தி. இல்லாட்டி எனக்கு வந்து இந்த குருநாதர் சொல்கிறார் இல்லையா, யாரிடத்துலையும் வந்து பகைமை பாராட்டாது அப்படின்னு சொன்னார் இல்லையா. நாரதர் வாக்கியம் நான் சரியாக கடைப்பிடிச்சிருப்பேன் இல்லையா, கடைப்பிடிக்கலையே. ஆமாம், யோ நாரத வச்சஸ்தத்யம் ந கிராஹிஷம் அசத்தமஹா. நான் அசத்தமன், அசத்து நான் நாரதுடைய வாக்கியை நான் சரியாக கடைப்பிடிக்கலை. நான் பரமை பாராட்டினேன், பகமை உள்ளத்தோடு தான் நான் வந்து பகவானை வழிபட்டேன். சுருச்சி அம்மாவத்தில் பகை, உத்தமத்தில் பகை, அப்பாவும் பார்த்தா ஏற்றுக்கலன்ற அப்பா மேலேயும் ஒரு கோபம், இந்த உணர்வோடு தான் நான் வந்தேன். நாரதர் வார்த்தையை நான் சரியாக கடைப்பிடிக்கல. அப்படியேப்பட்ட எனக்கே அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால இழந்த ராஜ்யத்தை பெற்றேன், எல்லாமே கிடைச்சிது. யாரெல்லாம் என்னை வெறுத்தாங்களோ அவங்களாம் தேடி வந்திருக்காங்க. இப்போ நான் நினைக்கிறேன்னா, நாரதர் வாக்கியம் நான் சரியாக கடைப்பிடிச்சிருந்தா மோட்சத்தையே பகவான் கொடுத்துருப்பானே. இந்த பூலோக ராஜ்யத்தையே கொடுத்துருப்பான். 36 வருஷம் பகவானுடைய பிரிவாச்சு. இந்த பூலோக ராஜ்யத்தை மட்டுமா கொடுத்துருப்பான், மோட்சத்தையே பகவான் தன் ராஜ்யத்தையே ஸ்வராஜ்யமாகி வைகுண்டத்தையே கொடுத்துருப்பானே பகவான். ஏமாந்துட்டேனே. அதனால் ஒரே ஒரு சங்கல்பம், அந்த கோபத்தை என்னால் அடக்க முடியல, சத்திரிய ரோஷத்தை அடக்க முடியாமல் ஒரே சங்கல்பம், அவன் உத்தமன் நான் அப்பா மாடி மேலாட அந்த சிம்மாசனத்தை நான் அடைவேன் அப்படின்ற ஒரே குறியோடு அந்த எண்ணத்தோடு வந்தேன். அது மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு சித்தி சொன்ன கூர்மையான சொல்லுனால. அதனால் அந்த சங்கல்பம் என் மனசில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதை நிறைவேற்ற நான் முதலிப்போம். அது அப்புறமா ஆனால் இப்போ நினைக்கிறேன்ல, ஆனால் அந்த சௌக்கியத்தை அனுபவிச்ச உடனே சரி 36 வருஷம் பொறுத்து அப்புறமா நீ துருவ மண்டலத்தை அடைவாய், அந்த வைகுண்ட பதவியை அடைவாய் அப்படின்ட்டு பகவான் அதே அனுகிரகம் பண்ணாமல் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு 36 வருஷம் நீ சேரை தேய்ச்சிட்டு வா, சிம்மாசனத்தை அடைஞ்சிட்டு வா அப்படின்ட்டு பகவான் கொடுப்பான். நீ என்ன சங்கல்பிக்கிறோ அதான் பகவான் கொடுப்பான். அது அற்ப பலனாக இருந்தாலும் சரி. பூலோக சௌக்கியன்றது என்னென்னா ராஜ்ய சௌக்கியம், அல்ப பலன் தானே. நீ கேட்ட அதனால் கொடுத்துட்டேன். நீ மோட்சத்தையே ஆரம்பத்தில் கேட்கலையே, சித்தி இப்படி சொல்லிட்டான், அந்த இடத்த நான் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டல, அப்பாவுடைய அந்த சீட்டை நீ அடிச்சிடுவேன், 36 வருஷம் ராஜ்யத்தை ஆண்டுவா அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான். சரி, இது போகட்டும். இப்படி இருக்கும்போது அப்போ பகவான் வர்த்தனத்தில் பிரசன்னமாயிட்டான்னா நீ சொல்கிற நாமத்தினாலேயோ, நீ உறுதியான பகவான் நீ நாமம் பண்ணு, பாகவத பாராயணம் ஏதோ ஒன்று, உன்னுடைய பக்தி ஸ்திரமாக ஒரே ஒருமுகப்பட்ட மனதோட கிருஷ்ணா நீதான் கதி, ராமா நீதான் கதி அப்படின்னு அந்த உறுதியோட இரவும் பகலும் அவனுக்கு நீ வழிபட்டன்னா உன் பிரார்த்தனைகள் நிறைவேறும், உன் பிரார்த்தனைகள் பலிக்கும். உண்மையான பக்தியோடு கூப்பிட்டா உனக்கு நல்ல குணங்கள் என்னோட பரவாயில்ல. அதான் சொல்கிறேனே, விரோத புத்தியோடு தான் துருவன் வந்தான். நான் கிராகிஷம் அசத்தமாக அப்படின்னு சொல்கிறான். சரியா நான் கிரகிக்கல. நாரத வஜஸ்தத்தியம் என்ன சொல்கிறாரு, யோ நாரத ஸ்வசஸ்தத்தியம் நான் கிராகிஷம் அசத்தமாக. அசத்தாகிய நான் நாரதர் வாக்கியத்தை சரியாக கிரகிக்கலையே, சரியாக கேட்கலையே. நான் பகை உணர்வதோடு வந்தேன், ஆனால் பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான். இருதயத்தில் பகவான் தெரிஞ்சான், நேரடியாக பகவான் காட்சியளித்தான். எல்லாம் நடக்கும் குருநாத பிரசாதத்தினால, மந்திர பலத்தினால, பகவான் நாம பலத்தினால, நம் பக்தி பலத்தினால, தபஸ் பலத்தினால கிடைக்கும். ஆனால் என்ன கிடைக்கும், நீ சங்கல்பம் முதல் பண்ண போகிற அதை முதல் நிறைவேற்றிக்கும். ஃபஸ்ட்டு அதை நீ வானான்னு சொன்னால் கூட அதெல்லாம் கிடையாது. முதல் நீ அதான சங்கல்பம் பண்ண, அதை வேணும்னு கேட்டேன், அது சும்மா சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லு. முதல் நான் அப்பா சிம்மாசனத்தை வேணும் அப்பாவுடைய இடத்த அடையணும்னு ஆசைப்பட்டியா இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். போ, இல்லை எனக்கு வந்து என்னென்னா இப்போ மோட்சம் கிடையாது ஆசையாக இருக்குதுன்னு, அது துருவ மண்டலம் அப்பவும் கிடைக்கும் 36 வருஷம் பொறுத்து அப்படின்னு பகவான் தள்ளிட்டான் பாருங்க. அதனால தான் நம்ம கண்டதை சங்கல்பிச்சுட்டு பகவான்களை பிரார்த்தனை பண்ணால் நிறைவேறும். நீ அல்ப சுகங்கள் கேட்டால் கூட நிறைவேறும். இந்த பூலோக சௌக்கியமாகிய ராஜ்யத்தை கேட்டான்னா அந்த ராஜ்யம் கிடைக்கும். மோட்ச ராஜ்யம் தான் பகவான் கொடுப்பான், பூலோக ராஜ்யம் கொடுக்க மாட்டான். பூலோக ராஜ்யத்தை கொடுத்துட்டானே துருவனுக்கு, கிடைச்சிருக்கு. அதனால் நீ அல்பமான பலன்கள் கேட்டால் கூட பகவான் நிறைவேற்றுவான்.
நீ சொல்கிற நாமத்துடைய பலம் இருக்குது, உன்னுடைய பக்தி தீவிரதை இருக்குது. அதை பண்ணால் இரவும் பகலும் 5 மாதமாக என்ன செய்தான் திருவனும், அது மாதிரி நாமளும் பகவான் நாமத்தை சொல்லி இல்லை பாகவத பாராயணம் பண்ணுறது, இறைவனிடத்தில் உண்மையாக அர்ச்சனை பண்ணுறதோ பூஜை பண்ணுறதோ ஏதாவது உறுதியாக உன்னை பற்றி கொண்டு பகவானத்தில் ஒருமுக பிரவணாத்மனா அப்படி ஒருமுகப்பட்ட மனதோடு பகவான் பண்ணோம்னா உன் தீவிரத்தைக்கு ஏற்ற பலன் கை மேலே கிடைக்கும். சில பேர் லேட்டாக கிடைக்குன்னா, ஆமாம் கர்ம வினை இருக்குது இல்லையா, அதெல்லாம் கழியத்துக்கு கொஞ்சம் காலம் ஆகும். சில பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்கு கொஞ்சம் காலம் தாமதமாகும். ஏன்னா கர்ம வினைகள்லாம் கழியணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் சாதனைகள் கொஞ்சம் நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியிருக்கும், கொஞ்சம் அதிகமாக பகவான் நாம சொல்ல வேண்டியிருக்கும், அதிகமாக பாராயணங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை பாராயணம் பண்ணுறவங்க சொல்கிறேன், இல்லை பகவத் பக்தி பண்ணுறவங்க சொல்கிறேன், இல்லை பகவான் நாமா சொல்கிறவங்களும் சொல்கிறேன், கொஞ்சம் தீவிரத்தையை அதிகமாக செலுத்தணும். உடனே நிறைவேறலையா, 2 நாளில் நிறைவேறலையா, 3 நாள் நிறைவேறலைன்னு நம்ம கேட்கக்கூடாது. நம்ம அவ்வளோ கர்ம வினைகள் கழியணும் இல்லையா, யோசிச்சு பாருங்கள். அது கொஞ்சம் காலதாமதம், அதெல்லாம் கழிஞ்சால் தான் பிரார்த்தனைகள் நிறைவேறும். புரியுதா? அதனால் குருநாதருடைய ஹஸ்த தீட்சை தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி மந்திரோபதேசம் செய்தார். யார்? நாரதர் துருவனுக்கு குரு உபதேசனால் கேட்ட அந்த மந்திரமானது தொடர்ந்து குரு உபதேசம் கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. அந்த குரு உபதேசம் பெற்றதுனால தொடர்ந்து சொல்ல முடிஞ்சுது துருவனால். குரு உபதேசம் இல்லாதவங்க சீக்கிரமாக என்னென்னா பல விஷயங்களை தெரிஞ்சுருப்பாங்க. ஏன்னா குரு இல்லை, அவர்கள் குரு இல்லாமல் அனாதைகள் போல் தெரிஞ்சுக்கின்னு பல மந்திரங்களை இது ஜபிக்கலாமா, அதை ஜபிக்கலாமா, அந்த மந்திரம் சொல்லலாமா, இந்த மந்திரம் சொல்லலாமா, அந்த பாராயணம் பண்ணலாமா, இந்த பாராயணம் பண்ணலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுமா, இந்த பரிகாரம் பண்ணலாமா, இந்த பூஜைகள் பண்ணலாம் அப்படின்னு சிதறடைஞ்சுருக்கும். குருன்னு தந்துட்டான்னா ஒரே வழி கடைப்பிடிப்பேன், அதை ஸ்திரமாக கடைப்பிடிப்பேன். அதுக்காக தான் குரு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ குருனுடைய ஆசீர்வாதத்தினால தான் நீ ஒரு விஷயத்தை தொடர்ந்து கண்டினியூட்டியாக கடைப்பிடிக்க முடியும். அதுக்காக தான். அப்போ கண்டினியூட்டியாக துருவம் கடைப்பிடிச்சான்னா குரு சொன்ன உபதேசத்தினால. அது மாதிரி எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு குரு வேணும். குரு தான் வழிகாட்டுதல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரே வார்த்தை, ஒரே நாமம், ஒரே தெய்வம், அதுதான் படிச்சுட்டு போயின்னு இருக்கும். அது உனக்கு பலன்கள் கொடுக்கும். 10 தெய்வத்தை கூட நவகிரக ஹோமம் பண்ணுறேன், நான் அங்கே பண்ணுறேன், நான் சுதர்சன ஹோமம் பண்ணுறேன், நான் ஹயக்கிரி ஹோமம் போய் அட்டன் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், 1000 விஷயம்னா 1000 விஷயத்தில் போய் தான் ஆகணும். ஒரே விஷயம் ஏகமேவ ஹரேஸ்தத்திர பாத சேவனம், அதை மட்டும் பிடிச்சிக்கோ, நம்ம பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். இந்த துருவ சரித்திரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான் பகவான் எஸ்ய பிரசன்ன பகவான். ஆனால் இன்னும் நம்ம இதையோடு சேர்த்து சக அப்படின்றார். துருவன் இதை கடைப்பிடிக்கல, அப்பளமாக பார்த்தா என்னன்னா என் தம்பியை நான் புத்தி அப்பளமாக மாறிடுச்சு. யாருக்கு? துருவனுக்கு. அந்த பகை உணர்வுலாம் போயிடுச்சு. அப்போ தான் சுரிச்சி அம்மாலாம் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துறா, இந்த உத்தான பாதம்லாம் வந்து முத்தம் கொடுத்துறா. அப்போது என்ன சொல்கிறார்? உத்திரமஸ்ய த்ருவஸ்சோபோ ஜுவௌ அந்யோன்யம் பிரேம விஹ்வலௌ அங்கசங்காத் உத்பலகாஹௌ அஸ்வவுகம் முகுரூஹதுஹு. யார்? சுருச்சி. இந்த நனாமம் மாதரோ சேஷ்ண. அவனா பண்ணானா சித்திகாரன்னு நினைக்கல, தன் தாயான்னு நினச்சி நமஸ்காரம் பண்ணுறாராம். காட்டிலேருந்து வீட்டுக்கு வரும்போது வரவையிலே பிடிச்சிட்டாங்க எல்லாம், உத்தான பாதம் சுருச்சி எல்லாம் பிடிச்சிட்டு. உடனே அப்போது சுருச்சி அம்மா காலில் தான் போய் விழுறான். நீ சொல்லலாம், நான் பகவானை ஆராதனை பண்ணி இப்படிப்பட்ட தரிசனம் 5 மாதமாக ஹிருதயத்தில் தரிசனம் பண்ண நேரம் ஊன கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது யாருன்னா இந்த சுருச்சி அம்மா சொன்ன வார்த்தை தான். பகவானை போய் தபஸ்யா ஆராத்திய புருஷன், அந்த தபஸ்னால் பகவான் ஆராதித்தான் அப்படின்னு. அதனால் சுருச்சி அம்மா காலில் போய் விழுந்த உடனே சுனிதி அம்மா காலில் விழலை சுருச்சி. அப்போ அந்த பகை உணர்வு போயிடுச்சுன்னு அர்த்தம். போயிடுச்சா, அவள் தான் உதவியே பண்ணான். நம்ம துன்பம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த துன்பம் தான் நம்மளை பக்குவப்படுத்தும். அவங்க சொல்கிற வார்த்தைகள் தான் நம்மளை பகவானத்தில் கிட்ட சேர்க்கும். நாம் அதை பகையாக எடுத்துக்கணுன்னா நமக்கு லாஸ், அதுவே உபதேசமாக எடுத்துக்கணுன்னா அது நம்மளுக்கு ப்ளஸ். அதனால் அந்த அம்மா சுருச்சி அம்மா காலில் விழுறான் துருவன். அதுதான் சுருச்சிஸ்தம் அப்போது நனாம மாதரோ சேஷ்ணா சத்கிருதா சஜ்ஜனாக்கிரணிஹி சுருச்சிஸ்தம் உத்தாப்பிய பாதாவனதம் அர்பகம் பரிஷ்வஜ்யாக ஜீவேதி பாஷ்பகத்கதையா கிரா. நீண்ட காலமாக நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கண்களில் கண்ணீர் மல்க பளிச்சுன்னு முத்தம் கொடுக்குறாளாம், கத்தி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். என்னென்னலாம் சொல்கிறான்? பாஷ்பகத்கதையா ஜீவேதி பரிஷ்வஜ்யாக அப்படி கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு அவனை கொஞ்சம் கொலாவுறான். இதெல்லாம் எப்பரா நடக்குது? இவதான் நான் வெளியே போன்னு சொன்னால் இது எப்பரா நடக்குதுன்னா பகவான் எல்லா அதிசயங்களும் பண்ணுவோம், பகவான் நாமா பண்ணும். இதை புரிஞ்சுக்கணும். புஸ்தகம் படிச்சுட்டா போதா, துருவசரத்தை கேட்டால் போதாது. நடக்காத விஷயம்னு நம்ம நினைப்போம், அதெல்லாம் நடத்தி காட்டுறது தான் பகவானுடைய நாமம், பகவானுடைய பெருமை.
இதை நம்ம மனசுக்கு நடக்காது. ஆனால் பகவானுடைய பலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கொசு மாற்ற முடியாத விஷயம்லாம் மாற்றி காமிச்சிடும். நம்ம பிரார்த்தனைகள்லாம் பழிக்கும். என் பிரார்த்தனைலாம் பண்ணின்னு இல்லை, அந்த சங்கல்பம் மனசுக்குள்ளே நினச்சான், அதுவே அது போதும். நீ எதுவும் பிரார்த்தனை பண்ண வேணாம். பிரகலாதன் பிரார்த்தனை பண்ணியிருந்தான், பகவான் நாமா சொல்லியிருந்தான். நீ சும்மா பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அடியில் நாமா சொல்லு, உன் சங்கல்பம் என்னென்னு ஆழ் மனசில் இருக்கிற பகவானுக்கு தெரியும். யோ அந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா அந்யாம்ஸ்த ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதின் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்பியம். என் பிராணனை இயக்கிறது, கைகாலெல்லாம் இயக்கக்கூடிய அந்த ஹிருதயத்தில் இருக்கிற பரமாத்மாவுக்கு எல்லாமே தெரியும். அவன் தான் என்னை பேச வைக்கிறான், நினைக்க வைக்கிறான், எனக்கு கேட்க வைக்கிறான், என்னை செயல்பட வைக்கிறான், கை கால்களால் இயங்க வைக்கிறது எல்லாம் அந்த பகவான் தான். அவனுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது. அவன் ஹிருதயத்தில் பார்த்துருக்கிற அந்த பரம்பொருள் இவன் சங்கல்பம் இதை முதல் நிறைவேற்றிட்டார். நீ தானே கேட்ட, அது நடந்துச்சு. அதுதான் இதாங்க துருவ சரித்திரம். இதான் உண்மையான துருவ சரித்திரம். புரிஞ்சுக்குங்க. அப்போ என்ன சொல்கிறார்? அப்போ சொல்கிறார், இதுன்னா பெரிய விஷயன்றார். இதுன்னா பெரிய விஷயம். சுருச்சமாக மாறினது பெரிய விஷயம் இல்லை. உத்தானபாதம் வந்து என்ன பண்ணான்னா, சுனிதி அம்மா வந்து ஜனனி, அப்போ தன் உயிருக்கு மேலான அந்த குழந்தைய வந்து கட்டிப்பிடிக்கிறார். சுனிதி ஜனனி பிராணிப்பியோ அபி பிரியம் சுதம் உபகுக்கிய ஜஹாவாதிம ததங்க ஸ்பர்ஷ நிர்பதாக. அவனுடைய கட்டி ஆலயம்னா அவனுடைய அங்கஸ்பர்ஷத்தினால அப்போரானந்தத்தை அடைஞ்சாலும் பகவானே சங்கத்தினால கண்ணத்தை தொட்டு அந்த குழந்தையை கட்டிப்பிடிச்சு அது பாக்கியம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். இப்போ என்ன சுரிச்சி அம்மா சுனிதி அம்மா எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. அப்பாவும் பிள்ளை ஏற்றுண்டு பட்டத்து யானை மேலே உட்கார வச்சுன்னு அப்படி மேலதாள வாத்தியங்களோட பந்தாவாயிட்டும் போகிறார் வீட்டுக்கு. எப்படா மாறிச்சு இதெல்லாம்? எல்லாம் மாறிச்சு. அப்புறம் என்னன்னா அவன் சொல்கிறான்னா, அதில் வந்து என்னெல்லாம் அனுபவிச்சான்னா, அந்த பிராகாரே கோபுரகாரகி சாது கும்ப பரிச்சதகி, நல்ல கட்டுல் மெத்தைகள் பிராகார கோபுரங்கள் அப்படிப்பட்ட பெரிய பெரிய பங்களாக்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த ராஜ சௌக்கியம் மொத்ததும் இப்போ துருவனுக்கு சொந்தமாயிடுச்சு. அவ்வளோ செல்வ சௌக்கியங்கள் எல்லாமே கிடச்சிச்சான். அதெல்லாம் அப்படி அப்படியே வர்ணிக்கிறார் பாருங்கள். சர்வதோ அலங்கிருதம் ஸ்ரீமத் விமான சிகரத்யுபிகி மிருஷ்டச்சத்வார ரத்திய அட்டமார்க்கம் சந்தன சச்சிதம் ராஜாக்ஷதி புஷ்பபலிசு தண்டுளிர் பலிபெரு யுதம். இதெல்லாம் நேருது. கட்டில் மெத்தைகள் புஷ்பங்கள் அலங்காரங்கள் சந்தனம்லாம் அவருக்கு பூசப்படுறாங்க. துருவனுக்கு நல்ல மரியாதை. மேலே மாலைகள்லாம் மாலைகள்லாம் அவருக்கு போடுறாங்க. எல்லா மரியாதைகளும் கிடைக்குது. அதே சமயத்தில் எல்லா பங்களா இப்படிப்பட்ட பட்டு மெத்தை பீரோ கட்டில் எல்லாமே கிடைக்குது. எல்லாம் அப்படிப்பட்ட பெரிய பங்களாவில் போய் வாழ்கிறார். ஊருக்கு ஒதுபூர்வமாக ஓலக்கொடிசில் இருந்தவர் இன்றைக்கி கோடீஸ்வரன் ஆகிட்டார். உத்தானபாதனுடைய பிள்ளையாக இருந்தாலும் இந்த சௌக்கியங்கள்லாம் அனுபவிக்கிறாராம். அதெல்லாம் அப்படியே வர்ணிக்கிறார். அந்த பிராகார கோபுரங்கள் கோபுரகாரகை சாதகம் அப்படிப்பட்ட மாட மாளிகை கூட கோபுரங்கள் இவைகள் நிறைஞ்ச இந்த சுகபோகங்கள்லாம் அனுபவிக்கிறாராம் துருவன். சொல்கிறது அப்படியே சொல்லியிருக்கு, அப்படியே வர்ணிக்குது பாருங்கள். அதெல்லாம் எப்படி கிடச்சிதுன்னா எல்லாம் ஹரிபாத சேவனம். உரிமையானது தான் கிடச்சிது. உரிமையானதான் கிடைக்கலையே. சுருச்சியானவள் பண்ண கொடுமையினால் உத்தமன் தான் கிடைச்சிருக்கும். பகவானுடைய அருளால் கிடைச்சிது. புரிஞ்சுக்க, உரிமையால் கிடைக்கல, பகவான் அருளால் கிடைச்சிது துருவனுக்கு. அதனால் சும்மா ஏதோ கதையை படிச்சுட்டு நானும் ஸ்லோகத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கினேன் சொல்கிறதுக்காகலாம் அதுக்கு அப்படி கதை கிடையாது. அது கிடையாது. விஷயம் என்ன, சாரம் என்ன? துருவ சரித்திரத்தில் நடக்காத விஷயம் நடக்கும் உன் சாதனையால், உன் பக்தினால் அப்படின்னு புரிஞ்சுக்கும். இதுதான். சரி, ஓகே. அதெல்லாம் சொல்கிறார். லாலனெல்லாம் பண்ணுறானாமே யார்? ஜனங்களால் லாலனை பண்ணப்படக்கூடியவனாக, அப்படியேப்பட்ட தீரனாக, அப்படியேப்பட்ட எல்லாமே சந்தோஷம் கிடைச்சிடும். எல்லாம் பகவானால். என்னன்னா யமன் தலையிலே காலை வச்சுட்டு துருவ பதிவு அடைஞ்சார். அப்புறம் என்ன மிருத்யுஞ்சயம், யமனே ஜெயிச்சிட்டார் அவர் துருவன். மரணத்தையே ஜெயிச்சவர் துருவன். ஆமாம், பகவானை வழிபடவங்க எதை ஜெயிக்க முடியாது உலகத்தில். மரணத்தை யக்ஷர்களையே ஜெயிச்சார். அந்த இடத்துல தான் போய் என்னென்னா, இப்போது பகவானை வழிபடுறவங்களுக்கு அப்போதைக்கு கோபத்தை அழுகி எல்லாம் திருந்துற மாதிரி இருக்கும். ஆனால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறுபடியும் கோபத்தாபங்கள் வந்துன்னு தான் இருக்கும். மறுபடியும் ஒரு இடத்துல சண்டைக்கு போகிறார். என்ன ஆச்சுன்னா, துருவன் வந்து செத்து போயிடுறான், யக்ஷர்களால் கொல்லப்பட்டுறான். அவனை தேடி போன சுரிச்சம்மா வந்து என்னன்னா காட்டு தேலி எரிஞ்சு சாம்பலாயிடுறான். 2 பேருமே போயிடுறாங்க. யாருக்காக புள்ளிக்காக சேர்த்துக்க நினச்சாலோ பேராசைப்பட்டாலோ கட்சியில் அவன் புள்ளியும் இல்லை அவனும் இல்லை.
என்னது பகவான் அப்படியே தலைகீழ மாற்றிட்டான். பகவானை வழிபடுறவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். பகவானை வழிபடுறவங்கள பகைச்சவங்களுக்கு வினயமாக போகிறான் சுனிதியினுடைய வயிற்றசில் கொட்டினா இல்லையா சுரிச்சு, அவள் காட்டுத்தேல் எரிஞ்சு போயிட்டான். அவள் வயிற்றசில் தான் அந்த வயிற்றசில் தான் அவள் எரிஞ்சுது. காட்டுத்தேல் எரிஞ்சு போயிட்டான். யாரே சுரிச்சு. ஆனால் உத்தானபாதம் யக்ஷர்களால் கொல்லப்பட்டான். ஆனால் இப்போ தான் ஒத்துமை ஆகிட்டாங்களே. ஆனாலும் தம்பி பாசம் விடலை, உடனே போய் சண்டைக்கு போகிறாரு. அப்போ சொல்ல நியாயம் சாதுமாக இருக்கும். எப்பா நீ 5 மாதத்தில் பகவானை சந்தோஷப்படுத்தினவன், நீ ஒரு ஜீவராசிக்காக பல ஜீவராசிகளை கொள்றியப்பா. உன் தம்பி ஒருத்தன் இழந்ததுக்காக நீ அவ்வளோ பேர் யக்ஷரில் கொள்றிய நியாயமா? அப்படி மனு பிரஜாபதி தாத்தா சொல்கிறார். தாத்தா சொன்ன உடனே சரி ஓகே, அந்த சண்டையில் நிவர்த்தி அடைஞ்சார். பெரியவங்க பேச்சு கேட்கணும், அது துருவனுக்கு இயற்கையாக உடையது. அப்போ என்னென்னா பெரியவங்க பேச்சு கேட்ட உடனே அடுத்தது என்ன பண்ணால் குபேரன் அணுகிறோம். உடனே தேவர்கள் அணுகிறோம். யார் பெரிய மகான்கள் பேச்சு கேட்டு சாந்தி அடைகிறாங்களோ, கோபத்தை ரோஷத்தை விடுறாங்களோ, உடனே தேவரெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் அடைகிறாங்க. குபேரன் கேட்குறான், உனக்கு என்ன வரம் வேணும்? ராஜராஜாய வராய சோதிதான் பதம் இருக்குது. எல்லாமே ஸ்லோகத்தில் நான் சுருக்கமாக கதையை சொல்கிறேன். ராஜராஜன் யாருன்னா குபேரனுக்கு தான் ராஜராஜன் பேர். ஒரு பணக்கார செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் கேட்டால் நம்ம என்ன கேட்போம்? என்ன வரம் கேட்டேன்னா, எப்பா நிறைய செல்வத்தை கொடுறா அப்படின்னு தான் கேட்போம். அப்படி கேட்கலையாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு சங்கல்பம் பண்ணி தான் பகவானோட 36 வருஷம் பிரிஞ்சிருக்கிறோம். பகவான்களை வார்த்தை கேட்டு அந்த அப்பா சிம்மாசனத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு ஏற்கனவே ஏமாந்துட்டோம். இப்போ உஷாராக இருக்கணும். அதுவும் குபேரனே கேட்குறாரு. அப்படின்னா என் மனசு அப்படி இப்படி சஞ்சலிக்காமல் திருடமான பக்தியை பகவானிடத்தில் எனக்கு ஏற்படணும். அதை தான் வரமாக கேட்குறேன். என்னது ராஜராஜேன வராய சோதிதோ, வரத்தினால சோதிக்கிறாராம். தேவர்கள் சோதிக்கிறார், குபேரன் சோதிக்கிறாராம். பகவான் தான் சோதிக்கிறான் குபேரன் மூலமாக. நல்லா புரிஞ்சுக்கணும். சோதிக்கும் போது என்ன ஆகுது? துருவோ மகாபாகவதம் மகாமதிகி. சாதாரண பாகவதன் இல்லை, மகாபாகவதன். 5 மாதத்தில் பகவானை பார்த்தவன், மகா புத்திமான். அதனால தான் அவன் என்ன ஹரோ ச பவ்ரே அச்சலிதாம் ஸ்மிருதிம் யயா தர்தி அயத்னேன துரத்தியம் தமகா. அறியாமையை, இந்த சம்சார சாகரத்தை கடத்தி வைக்கக்கூடிய, நரகத்தை கடத்தி வைக்கக்கூடிய, மோட்சத்தை அருளக்கூடிய அந்த பகவானிடத்தில் திருடமான பக்தி எனக்கு உண்டாக வேண்டும். அதுதான் வரமாக வேணும்னு கேட்குறாரு. இதுதான் புத்திசாலித்தனம். சபாஷ் ததாஸ்துன்ட்டு அனுகிரகம் பண்ணுறாரு. தஸ்ய பிரீதேன மனசா தாம் தத் வைட விடஸ்தத பஷ்யதோ அந்தர்த்ததேசோ அபி ஸ்வபரம் பிரத்யபத்தியத. வருதா? அந்த அவன் சொன்ன அந்த வார்த்தை, அப்படிப்பட்ட வரத்தை கேட்டதுனால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாரான். யார்? குபேரன். தஸ்ய பிரீதேன மனசா தத் தத் ததஸ் ததாஸ்து அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டார். தத்வை இட விடஸ்தத பர்ஷதோ அந்தர்த்ததை பார்த்து கொண்டு இருக்கும்போதே குபேரன் பிரத்யட்சமாகி மறைஞ்சிட்டார். பர்ஷதோ அந்தர்த்ததே சோபி ஸ்வபுரம் பிரத்யபத்தியதை. அது கேள்விப்படி உடனே தன் புறத்துக்கு போனார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சாதுக்களுக்கு உரிய லட்சணங்கள் என்னென்னா திதிக்ஷபகா காருணிகா, அதெல்லாம் கடைப்பிடிக்கணும்னு யார் சொல்கிறது? மனு பிரஜாபதி தாத்தா சொல்கிறார், உபதேசம் பண்ணுறார். ஆமாம், திதிக்ஷயா கருணையா மைத்ரியா சாகில சந்துஷு சகல ஜீவராசிகளத்துலேயும் சமத்வேனச்ச சர்வாத்மா பகவான் சம்பிரசித்தி. அதனால தான் பகவான் சீக்கிரமாக சந்தோஷம் அடைவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. புரியுதா? அதனால் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள பழகிக்கோ, எல்லாத்தையும் கருணை காட்டு, சண்டை போடாத அப்படின்ட்டு யார்? மனு பிரஜாபதி துருவனுக்கு உபதேசம் பண்ணுறார். அதுக்கு முன்னாடி சண்டை போடாமல் தான் இருந்தாருன்னா உடனே அது அடிக்கடி எழும்பும். இந்த உயிருள்ள வரைக்கும் இந்த உடம்புல உள்ள அகங்காரம் இருக்குது இல்லையா, அது அடிக்கடி கோபம் தாபம் காமம் குரோதம் எல்லாம் அடிக்கடி வரதான் செய்யும். பகவானே தரிசனம் பண்ணால் கூட அது அடுத்த நிலையில் கோபம் அப்படி பொத்துக்குன்னு வரும். என்னமா என் தம்பியை அந்த சத்திரிய ரோஷம். அதனால தான் இது வேணான்னு அவர் நினைக்கிறார். 36 வருஷம் பகவானுடைய பிரிவு. பகவானுக்கு மோட்சத்தை சாம்ராஜ்யம் அடைஞ்சிச்சுன்னா, முக்தாத்மாவை சஞ்சரிக்கிறேன்னா அவர்களுக்கு அந்த காம குரோதங்களில் பாதிப்பு. ஏன்னா மோட்சம் அடைஞ்சிட்டேன். பிறப்புன்னு இருக்கிற வரைக்கும் இறக்கிற வரைக்கும் உனக்கு இந்த காம குரோதங்கள் பெருசாக பாதிக்கலனாலும் பக்தர்களுக்கு கொஞ்சமாவது பாதிக்கும். பகவத் பக்தர்களையே சொல்கிறேன். அப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பகவானே தரிசனம் பண்ணவர். ஆனால் பார்த்தா தான் தம்பியை வதம் பண்ணவொடனே அப்படியே கச்சை கட்டின்னு அப்படி வராரு சண்டைக்கு, யக்ஷர்களோட சண்டை போட வராரு. அது அப்படி வந்துடும். அப்போ தான் மறுபடியும் பகவான் என்ன பண்ணுறான்?
அவருடைய தாத்தா மூலமே உபதேசம் பண்ணுறார். மனு பிரஜாபதி சொல்கிறார், நாயம் மார்கோ ஹி சாதுனாம் ரிஷிகேஷ அனுவர்த்தினாம் யதாத்மானம் பராகிரகிய பசுவத் பூத வயசு. மிருகங்கள் போல் மிருகங்கள் போல் ஒருத்தர் அடிச்சிக்கிறதுக்காக மனுஷ பிறவி கிடையாது. மிருகங்கள் தான் ஒன்று அடிச்சிக்கும், பகை ஒரு பாராட்டு. நம்ம மிருக ஜென்மா, நம்ம மனுஷ ஜென்மம் எடுக்கல. நீ பகவானை வழிபாடல. ஒரு சாதுக்கு லட்சணமாக இருக்க வேண்டிய நீ, சாதுக்கு உதாரணம் சொன்ன நீயே சண்டை கண்டை போட்டுன்னு அடித்தடின்னு இறங்கினா அப்போ உன்னை எப்படி மதிப்பாங்க? யோசிச்சுப்பார் அப்படின்ட்டு மனு பிரஜாபதி சொல்கிறார். நாயம் சாது மார்கி சாது நாம் ரிஷிகேஷானுவர்த்தினம். சாதுக்களுடைய லட்சணம் இது கிடையாதுப்பா. பகவானை அனுசரிக்கிறவர்களாகிய சாதுக்களை வழியை கரெக்டாக கடைப்பிடிக்கிறவங்க இப்படி சண்டை போட்டு இருக்க மாட்டாங்க. வாய்க்கு பேசின்னு இருக்க மாட்டாங்க. சண்டை போட கொத்திருக்காமல் பேசுறது, மௌனமாக இருப்பாங்க. ஒருத்தர் வாயாடுறாங்க, நம்மளை வந்து திட்டுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா கம்முன்னு போயிடணும். சண்டை போடுறாங்க, இது பண்ணோன்னா சண்டைக்குன்னு வராங்கன்னா எப்பா எனக்கு தெரியாது, சைலண்ட்டாக போயிடணும். அச்சா கூட கம்முன்னு வாங்கிட்டு போயிடணும். ஆமாம், அதான் சாதுமாக இருக்கும். என்னம்மா என் தம்பி அது மட்டும் நான் ஒருத்தன் தானே கொண்டு நான் 1000 பேர் கொள்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரலில் வத மாட்டது நியாயம் கிடையாது. ஒரு பாவம் மரியாதை மற்ற எக்ஸ்ட்ரலில் வத மாட்டது எந்த விதத்தில் நியாயம் சரியில்லை அப்படின்னு மனு பிரஜாபதி சொன்ன உடனே அதுதான் இங்கே சொல்கிறார். ஆனால் புண்ணிய ஜனங்கள் ஏன்னா குபேரப்பட்டணத்தில் இருக்க யக்ஷர்கள்லாம் புண்ணிய ஜனங்கள், அவங்களாம் தேவர்களுக்கு சமமானவர்கள். அவரில் வந்து வதம் பண்ண தப்பு. அதான் சொல்கிறார். ஏனக புண்ணிய ஜனா ஏதான்னு அவதிஸ்துவம் அநாகசா. ஒரு பாவம் மரியாதை அவரில் வதம் பண்ண நியாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சரி, ஓகே. தன் ஏகஸ்ய அபராதேன பிரசங்காத் பகவோ ஹதாக. ஒருத்தன் அபராதம் பண்ணான், உன் தம்பி கொள்ளணும், அந்த ஒருத்தனுக்காக நீ பல பேர் கொள்வது நியாயம் கிடையாது அப்படின்றார். நனு ஏகஸ்ய அபராதேன பிரசங்காத்து பகவோ ஹதாக தப்பு அப்படின்னு. பிராத்திருவதாபி தப்தேன துவயாங்க பிராத்திருவத்சலகா. உங்கள் தம்பியை ஒருத்தன் கொண்டுட்டான்னு சொல்லுங்க, உன் பிராத்திருவத்சலகா சகோதர மேலே உள்ள பாசத்தினால வந்துட்ட சண்டைக்கு. ஆனால் இது சாதுனுடைய வழி கிடையாதுப்பா. தம்பி கொண்டது யாருன்னா எல்லாம் விதினால் நடந்தது, அது நடக்கணும், அந்த காலத்தில் நடந்தது, புரியுதா? அதனால் மற்ற மேலே கோவப்படாது. இது சாதுக்கள் வழிகள். பகவானை அனுசரிக்கிற சாதுக்கள் இப்படி போக மாட்டாங்கப்பா, சொல்லி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. நாயம் சாது மரகுஹி சாதனம் ரிஷிகேஷ அனுவர்த்தினாம். ரிஷிகேஷனை அனுவர்த்திக்கிற சாதுக்களுக்கு இது வழிகள். இது மாதிரி இந்த துஷ்டத்தனத்தை, இந்த முரட்டுத்தனத்தை கடைப்பிடிக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கும். எப்படி கடைப்பிடிப்பாங்கன்னா அவர்களெலாம் எல்லாத்தையும் பொறுத்துப்பாங்க. திதிக்ஷபகா கருணையா மைத்திரியா அகில சகல ஜீவராசிகளும் நட்புறவு பாராட்டுவாங்க, அன்பு காட்டுவாங்க, அன்பாக பழகுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க, புரியுதா? அதுதான் நீயும் கடைப்பிடிக்கணும். ஏன்னா பகவான் அது சந்தோஷப்படுத்தணும் நீ, புரியுதா? ஆராத்தியாவ துராராத்தியம் விஷ்ணு தத் பரமம் பதம். பகவானுடைய பரமபதத்துக்கு உனக்கு துருவ பதவி கிடைக்கணும் பகவான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கான், புரியுதா? ஆராதிக்க முடியாத பகவானை நீ ஆராதித்து சந்தோஷப்படுத்திருக்க. அப்படிப்பட்ட நீ வந்து மேலும் மேலும் கர்மாக்களை சேர்த்துக்கூடாது. கர்மாக்களை சேர்த்துன்னு பாவத்தை சேர்த்துன்னா என்னென்னா மறுபடியும் பிறப்பு எடுக்கணும். பகவான் வாழ்க்கை கொடுத்துருக்கான், அதனால் மேலும் மேலும் கர்மாக்களை சேர்த்துக்காத, மேலும் மேலும் பாவத்தை பண்ணாத, நீ நிவர்த்தி அடை, யுத்தத்தை விட்டு போ அப்படின்னு சொல்கிறார் மனு பிரஜாபதி. சரி, அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு கிளம்புறார். எல்லா இடத்துலையும் சமத்துவேனச்ச சர்வாத்மா அப்படின்றார். எல்லா ஜீவராசியும் சமத்துவத்துக்கு ஆகட்டும். எல்லாரும் ஹிருதயத்திலையும் பகவான் தான் இருக்கிறான். சமத்துவேனச்ச சர்வாத்மா எப்படி பார்க்க முடியும்? பகவான் சம்பிரசித்தி. எல்லாத்துலேயும் பகவான் தான் இருக்கிறான் அப்படின்னா நினச்சி பார்த்துட்டா பகவான் சந்தோஷம் அடையும். பகவான் சந்தோஷம்தான் முக்கியம், நம்ம சந்தோஷம் முக்கியம் இல்லை. நம்ம வந்து நான் என் தம்பியை வதம் பண்ண, நான் பதில் வதம் பண்ணிட்டேன்னா எனக்கு சந்தோஷம், உனக்கு சந்தோஷம், அது பகவானுக்கு சந்தோஷம் இல்லையே. ஆனால் அதையும் பொறுத்து கொண்டு போகிறது தான் பகவானுக்கு சந்தோஷம். தெரிஞ்சு சரி, அப்படி இதெல்லாம் சொல்கிறார். அதனால் இப்படிப்பட்ட சரித்திரம் அதை நான் ஸ்லோகத்தோடு சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா பட்டத்து யானை மேலே உட்கார வச்சுக்கிட்டு போகிறாரு. யார் உத்தான பார்த்தேன், அது சொல்லுத மறந்துட்டேன். சரி, அதாவது அது கொஞ்சம் தேன் அந்த ஸ்லோகம் எங்கே இருக்குன்னு. அதாவது பட்டத்து யானை மேலே உட்கார வச்சுட்டு போகிறார் உத்தான பார்த்தேன். அதாவது காட்டிலேருந்து வந்த உடனே யார் துருவனை, அது வந்து அது எங்கேயோ இருக்குது, கொஞ்சம் பார்க்கணும். எதுவுமே ஸ்லோகத்தோடு சொல்லிட்டா ஈஸியாக இருக்கும்.
சரி ஓகே, எங்கன்னு தெரில. இங்கே வருது அது. ஆனால் பட்டத்து யானை மேலே உட்கார வச்சுட்டு போகிறார். யார்? உத்தான பாதை. அப்படி அந்த மாலை மரியாதையோடு அப்படி மேலத்தால வாத்தியங்களோடு அவருக்கு அந்த மரியாதை கிடையாது. பகவானுடைய அனுகிரகத்தினால எல்லாமே மாறிடும். எவ்வளோ பேருடைய மகாத்மார்கள் வாழ்க்கைலாம் மாறி இருக்குது. குடிசில் இருந்தவங்களாம் இன்றைக்கி பெரிய பெரிய உயர்ந்த இடத்துல இருக்காங்க. எவ்வளோ மகாத்மாக்கள்லாம் பகவத் பக்தி பண்ணி எல்லாம் வீணாக போயிடும். ஆனால் பகவத் பக்தி வீணாக போகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே, நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம். அதனால் பகவானை வழிபடுறது தான் ஒரே இரவும் பகலும் பகவானுக்கு உண்மையாக சேவை செய்தால் அவங்களுக்கு நடக்காத விஷயம் எதுவுமே கிடையாது. அதுதான் இங்கே சொல்கிற ஸ்லோகத்தில், எஸ்ய பிரசன்ன பகவான் குணைர் மைத்ரியாதிபிர் ஹரிஹி தஸ்மை நமந்தி பூதானி. எல்லா ஜீவராசிகளும் அவனை வணங்கும். எப்படின்னா நிம்னமாப யுவஸ்வயம். எல்லா பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலே வர்றது போல் உன்னை தேடி எதெல்லாம் நீ தேடி போனியோ அதெல்லாம் உன்னை தேடி வரும் அப்படின்றது இங்கே சொல்கிறார். சரி ஓகே. ராம 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 சீதாபதி ராம 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 श्री राम संकीर्तन की जय। ध्रुव महाराज की जय। जय जगन्नाथ। राम 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 राम। श्री राम राम संकीर्तन की जय। श्रीमद् भागवत भवन की जय। राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। आंजनेय स्वामी की जय। राम 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 राम।